ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் அவர்கள் தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் திரும்பி வருவார்கள். இந்த வசனத்தில் தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். சில காலங்களாக ஒரு சில உபதேசம் ரொம்ப அதிகமாக போயிட்டே இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், அதை நம்ம பொதுவாக ரகசிய வருகைன்னு சொல்லுவோம். ரகசிய வருகை அப்படிங்கிற வார்த்தையே பைபிளில் இல்லை, அதனால் ரகசிய வருகைன்னு ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லி நிறையா உபதேசங்கள். அது இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆவிக்குரிய சபைகளுக்குள்ளேயும் ஊடுருவது மாத்திரமல்ல, ஒரு சில பிரபலமான ஊழியர்கள் கூட அதில் வளர்ந்தவர்கள். ஒரு பிரபலமான பெரிய ஊழியரிடத்தில் தனிப்பட்ட முறையில் உட்காந்து பேசி கொண்டிருந்தேன். அப்பொழுது அவர் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார், ரகசிய வருகை அப்படிங்கிறதுல எனக்கு அவ்வளோ உடன்பாடு இல்லை அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு, எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்போ அவர்கிட்ட கேட்டேன், என்ன இப்படி சொல்கிறீங்க, அந்த காலத்தில் நீங்கள்லாம் பேசுனதை வச்சு தானே நாங்கள் எல்லாமே வளர்ந்துருக்குறோம் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், அது ஒரு பழைய கதை அப்படின்னாரு. எனக்கு ஷாக் ஆயிடுச்சு, அது ஒரு பழைய கதை அப்படின்னு. என்னன்னு சொன்னால், காலங்கள் மாற மாற அவருடைய சூழ்நிலைகள் மாறும்போது சில உபதேசங்கள் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக வருகிறது. கொடுக்கப்பட்ட உபதேசத்தில் நாம் வளரும்போது தான் ஆண்டவர் அதில் நம்மளை உறுதிப்படுத்துகிறார். எந்த நிலை வந்தாலும் உபதேசம் மாறாது. நமக்கு கொடுக்கப்பட்ட உபதேசம் ரொம்ப கரெக்ட். நான் ரொம்ப ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, நான் சரியான உபதேசம் கொடுக்கப்பட்ட சபையிலே வளர்க்கப்பட்டேன். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா ஆரம்பத்தில் போடப்பட்ட அஸ்திவாரம் தான் முடிவு பரியந்தம் நிற்க வைக்கும். இது ஆண்டவர் சபையில் சேர்க்கறதுக்கான எந்த சபையில் சேர்க்குறாருங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். நான்லாம் ஒரு சபையில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு என்னோடய கணக்குப்படி 30 வருஷமாக ஒரு சபையில் தான் நான் இருந்தேன். ஊழியத்துக்கு முன்னேற வந்த பிறகும் கூட. எதுக்கு சொல்கிறேன்னா, நான் அப்படிப்பட்ட ஒரு நல்ல உபதேசத்தை வளர்க்கப்பட்டதுனால இன்றைக்கி நிறைய உபதேசங்கள் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் முதல் சபையை பார்த்து ஆண்டவர் சொல்வார், எபேசு சபையை பார்த்து, நிக்கோலாய் மதஸ்தாருடைய உபதேசத்தை நான் வெறுக்கிறேன், நீயும் வெறுக்கிறாய்பார். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தாருடைய உபதேசத்தை நீயும் வெறுக்கிறாய் அப்படிம்பார். ஆனால் 3வது சபையின் காலத்தில், பெர்கமு காலத்தில் பார்த்தீங்கன்னா, நிக்கோலாய் மதஸ்தாருடைய உபதேசத்தை பின்பற்றுகிறவர் உன்னிடத்தில் உண்டும்பார். அப்போ என்ன அர்த்தம்னா, முதல் சபையின் காலத்தில் அந்த உபதேசம் வரும்போது சபை வெறுத்து தள்ளி இருக்கு. ஆனால் 3வது சபையின் காலத்தில் அது உள்ளுக்குள்ளே வந்துருச்சு. அப்போ சபை அதை எதிர்க்கலை. அப்படித்தான் உபதேசம். ஒரு காலகட்டத்தில் உபதேசம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம வளர வளர நம்ம என்னமோ நினச்சிக்கிறோம், நாமளுடைய அறிவு வளர்ந்துருச்சுன்ட்டு உபதேசத்தையும் மாற்ற விரும்புகிறோம். நம்ம ஆதியில் ஃபாலோ பண்ணுற அந்த உபதேசத்தினால தான் கர்த்தர் நம்மளை வளர்த்தே மேலே கொண்டு வந்தார். அது மாறாது. அப்போது இந்த ரகசிய வருகை, சபை எடுத்துக்கொள்ளப்படுதல்ங்கிற உபதேசம் இப்போது சமீப காலமாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷமாக சபைகளுக்குள்ள ஊடுருவுது. இல்லைன்னு சொல்லி அதெல்லாம் கிடையாது அப்படின்லாம் சொல்லி, ரகசிய வருகைங்கிற வார்த்தை கிடையாது, திருத்தோன்ற வார்த்தை கூட கிடையாது, அதனால் இல்லைன்னு ஆகிடாது. சபை எடுத்துக்கொள்ளப்படுதல்ங்கிற வார்த்தை இருக்குது, 1 Thessalonians 4:16-17 இருக்குது. ஆனால் அன்னைக்குள்ள பரிசுத்தவான்கள் நான் புரிந்து கொள்வதற்கு எளிமையாக பகிரங்க வருகை, ரகசிய வருகைன்னு சொல்லி வச்சாங்க. ஏன்னா அன்னைக்கு பைபிளே வாசிக்கிறவங்க ரொம்ப கம்மி. ஏன்னா படிப்பறிவு இல்லாத காலம், 2வது பைபிள் இல்லாத காலம். ஸோ அன்னைக்கு உள்ளவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக அப்படி சொல்லி வச்சாங்க. இன்றைக்கி உடனே ரகசிய வருகையே இல்லைன்ட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் அந்த ஊழியக்காரோட பேசின போது. சமீபத்தில் கொரோனா நேரத்தில் வீட்டில் இருக்க வேண்டிய காலகட்டம். அப்பொழுது பழைய ஏற்பாட்டை கொஞ்சம் தானியலுக்கு அப்புறம் உள்ள பகுதியை தியானிக்கும் போது ஒரு டைம் லைன், அதாவது ஒரு காலகட்டத்திலிருந்து சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் வரைக்கும் உள்ளதை வரிசை கிரமமாக தீர்க்கதரிசிகளை வைத்து கர்த்தர் உரைத்ததை பார்க்க முடிஞ்சிச்சு. பழைய ஏற்பாட்டில் மட்டும் எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஓசியாவின் புஸ்தகத்திலிருந்து யோவேல் புஸ்தகம் வரைக்கும் வரிசை கிரமமாக அடுத்தடுத்து நடக்கிற சம்பவங்களை கர்த்தர் கொடுத்துக்கிட்டே வர்றார். அப்போ ஒன்றொன்றாக அதை தியானிக்க அதை பற்றின சம்பவங்கள் பூமியிலே நடக்கிறதையும் கர்த்தர் காட்டிக்கொண்டே வந்தார். ஸோ அந்த வசனத்தையும் அந்த சம்பவங்களையும் இணைச்சி பார்க்கும்போது பிரமிப்பாக இருந்துச்சு. அதில் என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா, சபை எடுத்துக்கொள்ளப்படுறது அதுலேயும் மென்ஷன் பண்ணியிருக்கிறார் ரகசிய வருகையை பற்றி. அதை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நீங்கள் வாசித்த ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் கடைசி நாட்களில் நடக்கிற சம்பவத்தினுடைய ஆரம்பம். கடைசி கால சம்பவங்கள்னா, இந்த கடைசி காலம் அப்படிங்கிறது எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்திலேயே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுறார். அப்போவே கடைசி காலம் என்ன ஆயிடுச்சு, ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் கடைசி காலத்தினுடைய ஆரம்பம் தான் இருக்குது, முடிவு எப்போன்னு கிடையாது பைபிளில். நம்ம ஆண்டவர்கிட்ட எப்போவுமே நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு ஹோல்டு அவர் கையில் வச்சுக்கிட்டே இருப்பார். நோவா காலத்தில் கூட சரி, ஜலப்பிரளயம் வரும்னு சொல்லிட்டாரு, சொன்ன நாள் இருக்குது, ஏனோக்கிட்ட சொன்னது இருக்குது. ஆனால் எப்போ வரும்னு அவங்ககிட்ட சொல்லலை, நோவாக்கிட்டையும் சொல்லலை. அதே மாதிரி தான் எல்லா காலகட்டத்திலையும் ஒரு ஹோல்டை தன் கையில் வச்சுக்கிட்டே இருப்பார்.
இப்போவும் ரகசிய வருகை பற்றினதான அந்த கடைசி காலத்தினுடைய முடிவை அவர் சொல்லவே இல்லை. ஆரம்பிக்கிறது நமக்கு சொல்லிட்டார். பரிசுத்த ஆவியானவர் எப்போ ஊற்றப்பட்டாரோ அன்னையிலிருந்து கடைசி காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ கடைசி காலத்தினுடைய மிக முக்கியமான கடைசி இடங்களுக்கு நாம வந்திருக்கிறோம். எப்படி சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கடைசி காலத்திலேயே கடைசி நாட்கள்ல நடக்கிற ஒரு சம்பவம் இருக்கு. அதுதான் சரித்திரத்தையே கடைசி காலத்துக்குள்ள நம்ம திருப்புறது. எதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த 5வது வசனம் நீங்க வாசிச்சது, கடைசி நாட்களில் இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி அஞ்சிக்கையாய் திரும்பி வருவார்கள். காணாமல் போன இஸ்ரவேலர்கள் எப்பொழுது தங்கள் சுய தேசத்துக்கு திரும்பி வராங்களோ அது கடைசி நாட்களுடைய அடையாளம். அதான் கடைசி நாட்களுக்கு அடையாளம். கிட்டத்தட்ட 1850 வருஷம் அவங்க காணாமல் போயிருந்தாங்க. 1850 வருஷம், கிபி 70 1918 வரைக்கும் அவங்க காணாமல் போயிருந்தாங்க. 1948 தனி நாடா மாறினாங்க. அதற்கு பிறகு இஸ்ரவேல் புத்திரர் அஞ்சிக்கையாய் திரும்பி வருவார்கள் அப்படிங்கிற தீர்க்க தரிசன வசனம் நிறைவேறிக்கிட்டே இருக்கு. எப்பவுமே நல்ல ஒரு காரியத்தை நான் புரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ பார்க்கும்போது இப்பவும் ஸ்டில் இந்த உலகம் எல்லாமே நம்முடைய ஆண்டவர் கையில தான் இருக்கு. அத்தனை நம்ம ஆண்டவர் கையில தான் இருக்கு. நம்ம ஆண்டவர் ஒரு காலகட்டத்தில் போனா போயிடணும், வானா வந்துடணும். ஆண்டவர் போன்னு சொல்றதுக்கும் ஒரு காரணம் இருக்கு, வான்னு சொல்றதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. இஸ்ரவேலர்கள் தங்கள் தேசத்தை விட்டு நேபுகாத்நேச்சர் காலத்தில் வெளியே போன்னு சொன்னார் ஆண்டவர். போனா நல்லது, நேபுகாத்நேச்சரோட போயிட்டு அங்க சேஃபா இருப்பாங்க. போகாம இருந்தாங்கன்னா இங்க மாட்டிப்பாங்க. அதே மாதிரி ஹிட்லர் காலத்தில் திரும்பி வர சொன்னார். வந்திருந்தாங்கன்னா நல்லது, வராம அவங்க ஜெர்மனியில இருந்ததுனால 60 லட்சம் பேர் செத்து போனாங்க. கானான் தேசத்துக்குள்ள போன்னு சொல்லும் போது போயிருந்தாங்கன்னா நல்லது, போகல. திருப்பி போக வேணான்னு சொன்னாரு, உள்ள போக முடிவு பண்ணாங்க. 10,000 பேர் செத்து போனாங்க. 40 வருஷம் சுத்தி வந்தாங்க. எதுக்கு சொல்றேன்? நம்ம வாழ்க்கையில கர்த்தர் சொல்ற ஒவ்வொருத்தையும் அதனது நேரத்தில் செய்யணும். இந்த உக்ரைன் மக்களுக்கு பெரிய ஆச்சரியம். இந்த யூதர்களுக்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பு கொடுத்தார், திரும்பி வாங்கன்னு. இவங்க அத்தனை பேரும் திரும்பி வந்துட்டாங்க. வந்தவங்க அத்தனை பேரும் தப்பித்துக் கொண்டார்கள், மிக துல்லியமாய் பாதுகாக்கப்பட்டார்கள். கடைசி நாட்களுடைய மிக முக்கியமான அடையாளம் எதுன்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வர்றது. இது கடைசி காலம் இல்ல, நீங்க பயப்படாதீங்க, உங்களை ஏமாத்துறாங்க அப்படின்லாம் கொஞ்சம் பேர் சொல்றாங்க. உங்களையும் சொல்றேன், நீங்க பயப்படாதீங்க. கடைசி நாட்கள்னா பயப்பட வேண்டிய அவசியமே. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, கடைசி நாட்கள்ங்கிறது ஏதோ ஒரு ஹாரர் த்ரில்லர் உபதேசம் மாதிரி ஆயிடுச்சு. கேட்கறதுக்கே எல்லாருக்கும் பயமா இருக்குதாமா கடைசி நாட்கள். ஏன் பயப்படுறாங்கன்னு தான் எனக்குமே புரியல. இயேசுவை பார்க்கறதுக்கு என்ன உங்களுக்கு அவ்வளோ பயம்? கடைசி நாட்கள்னா என்ன? உபத்திரவ காலத்துக்கு முன்பாக தேவன் வந்து நம்மை கூட்டிக் கொண்டு போவார். இவங்களுக்கு என்ன பிரச்சனை? உபத்திரவ காலம் வருங்கிறத ஏத்துக்கிறாங்க, இயேசு வருவாருங்கிறத அவங்களால ஏத்துக்க முடியல, கூட்டிட்டு போவாருங்கிறத ஏத்துக்க முடியல. ஏன்னா நடக்கிற சம்பவத்தெல்லாம் பார்க்கும்போது கடைசி நாட்கள் மாதிரி தான் இருக்கு. ஆனா நடுவில் இயேசு வந்து கூட்டிட்டு போவாரா? அது எப்படி? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அவ்வளவுதான். விசுவாசிக்கிறவங்கள தான் இயேசு பார்க்க வர போறார். அப்போ கடைசி நாட்கள் என்றால் பயம் வேண்டிய அவசியம் இல்லை. நம் காலத்துல யாராவது கடைசி காலம் இல்லைன்னு சொன்னாங்கன்னா, இஸ்ரவேல்னு ஒரு தேசம் இருக்குன்னா, அங்கே யூதன்னு ஒருத்தன் இருக்கிறானா கடைசி காலமா இருந்தா தான் அவன் இருப்பான். அந்த தேசம் இருக்குன்னா அது கடைசி காலம் தான் அர்த்தம். யோசிச்சு பாருங்க, 1850 வருஷமா ஒரு தேசமும் இல்லை, ஒரு இனமும் இல்லை, ஒரு மொழியும் இல்லை. இன்னைக்கு திரும்பி நம்ம காலத்துல வந்துருச்சு, நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்குது. இதையே நம்முடைய தாத்தாவுடைய காலத்துல கேட்டிருந்தாங்கன்னா இல்ல, இஸ்ரவேல் தேசமே இல்ல, பார்க்க முடியாது. ஆனா நம்ம காலத்துல நம்ம பார்க்கிறோம். அவங்க எகிப்துல இருந்து திரும்பி வந்தா மாதிரி, அப்புறம் நெகேமியா தலைமையில வந்தா மாதிரி, செருபாபேல் தலைமையில வந்தா மாதிரி, எஸ்ரா தலைமையில வந்தா மாதிரி, இப்ப நம்ம காலத்திலையும் அவர்கள் திரும்பி வந்திருக்கிறார்கள். இது பைபிள் நடக்கிற சம்பவத்தினுடைய ஒரு பகுதி. நாமும் பைபிள் நடக்கிற சம்பவத்தில ஒரு பகுதி மக்களாகத்தான் இருக்கிறோம். ஆனா இதை ஸ்பிரிச்சுவலா கனெக்ட் பண்றதுக்கு இன்னைக்கு யாருக்கும் முடியல. அவங்களுக்கு இதை ஸ்பிரிச்சுவலா பார்க்க தெரியல. அதனால என்ன சொல்லிடுறாங்க? இது கடைசி காலம் இல்ல அப்படின்றாங்க. நீங்கள் ஏமாறாதிருங்கள், நீங்களும் நானும் கடைசி காலத்து ஜனங்கள் தான். உங்களுக்கும் எனக்கும் கர்த்தருக்கு சித்தமானால், நமக்கு தெரியாது, அவர் வரும் நாளாகிலும் நாளிகை ஆகிலும் பிதா ஒருவரை தவிர மற்ற ஒருவரும் அறியார், நமக்கு தெரியாது. கர்த்தருக்கு சித்தமானால் நாம் அவருடைய வருகையை பார்க்கிற ஜனங்களாக இருப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாம் இயேசுவின் நாட்களை பார்க்க ஆவலாக இருந்தார். 2000 வருஷம் கழிச்சு அவருடைய சந்ததி அதை பார்த்தது. இயேசு சொல்றாரு, அவன் கண்டு களி கூர்ந்தான். அதே மாதிரிதான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி அப்போஸ்தலர்கள் வருகையை பார்க்க ஆவலாக இருந்தார்கள். அவர்கள் அன்னைக்கு பார்க்கவில்லை, இன்னைக்கு நாம் அவருடைய சந்ததிகளாக இருக்கிறோம். சரியா 2000 வருஷம் நாம் அதை பார்ப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அல்லேலூயா. நாம் பார்க்கிறோம், இல்லை நம்முடைய சந்ததி பார்க்கிறது, எப்படியோ. ஆனால் இயேசுவின் வருகை மிக சமீபம். நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார். அதற்கு முன்னோட்டமாகத்தான் இஸ்ரவேலர்கள் தேசத்தை ஸ்தாபித்திருக்கிறார்கள். அங்க நடக்கிற ஒவ்வொரு சம்பவமும் கடைசி காலத்தினுடைய மிக முக்கியமான சம்பவம் தான். இது முதலாவதாக ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். இது நிறைவேறின உடனே 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வரைக்கும் இஸ்ரவேல் புத்திரர் தேவனுக்கு விரோதமாக செய்கிற காரியங்கள் அத்தனையும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன், வேதத்தில் இது இருக்கு. பொதுவாக இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுதுமே தங்கள் சுய தேசத்துக்கு வருவார்கள். தேவனுக்கு முன்பாக கொஞ்ச நாள் உண்மையா இருப்பாங்க,
திருப்பி கொஞ்ச காலம் அவரை விட்டு தூரம் போவாங்க. கர்த்தர் யாரையாவது வச்சு எச்சரிப்பு கொடுப்பாரு, கேட்க மாட்டாங்க. கர்த்தர் யார் கையிலையாவது பிடிச்சி கொடுப்பாரு, மோவாபிய ராஜா, அம்மோனிய ராஜா யார்ட்டையாவது கொடுப்பாரு. அவன் அவர்களை பிடிச்சி அடின்னு அடிப்பான். அப்புறம் கதர்னு கதறுவாங்க. ஒரு ரட்சகனை எழுப்புவார், எப்தா, சிம்சோன், கிதியோன், யாராவது ஒருத்தரை எழுப்புவார். அவன் விடுதலை ஆக்குவான். திருப்பி கொஞ்ச நாள் ஒழுங்காக இருப்பாங்க, திருப்பி தேவனை விட்டு தூரம் போவாங்க, திருப்பி பிடிச்சி கொடுப்பாரு. இது சம்பவம் நடந்துகிட்டே இருக்கும். நீங்கள் நியாயாதிபதி புஸ்தகத்தை வாசித்து பாருங்க. யார் கையில் எத்தனை வருஷம் பிடிச்சி கொடுத்தாரு, அப்புறம் யார் வந்து விடுதலை ஆக்கினா, அப்புறம் எத்தனை வருஷம் ஒழுங்காக இருந்தாங்க, திருப்பி யார்கிட்ட பிடிச்சி வரிசையாக இருக்கும் நீங்கள் நியாயாதிபதிகளில். அதே மாதிரி தான் இஸ்ரவேல் புத்திரர். இப்போ அதே காரியம்தான். 3ஆம் அதிகாரம் 4:5 வந்துட்டாங்க. இப்போ 9:4 வரைக்கும் அவங்க என்னென்னலாம் செய்வாங்கன்றதை ஆண்டவர் அங்கே பார்க்க சொல்றாரு. இப்போ அதைத்தான் அவன் திருப்பி செஞ்சு தேவனை விட்டு தூரம் போயிருக்கிறது. இப்போ இஸ்ரவேல் புத்திரர்னா அவங்கள மட்டும் சொல்றோம் நினச்சிக்காதீங்க, நமக்கும் அது பொருந்தோம். நாமளும் அப்படித்தான். கொஞ்ச நாள் ஆண்டவர்கிட்ட நல்லா இருப்போம், அப்புறம் கொஞ்சம் தேவனை விட்டு அப்படி தூரம் போவோம். கர்த்தர் இங்கேருந்து பேசுவார், எச்சரிப்பார், ஒன்றும் ஏறாது மண்டையில். அப்புறம் ஆண்டவர் எதையாவது வெளியே ஒரு போடுவார். வெளியே போட்டு உடம்புக்கு சரியில்லாமல் போகும், இல்லை ஏதாவது ஒன்று நடக்கும், இல்லை நஷ்டம் வரும், ஏதாவது ஒன்று வரும். திருப்பி ஓடி வர்றது, பாஸ்டர் எனக்கு ஏன் பாஸ்டர் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்றது. அப்புறம் இவங்களும் ஊக்கமாக ஜோம் பண்ணுவாங்க, நீங்களும் மனம் திரும்புவீங்க. அப்புறம் கொஞ்சம் எல்லாம் சரியாகும், திருப்பி கொஞ்ச நாள் ஒழுங்காக இருப்போம், திருப்பி தூரம் போவோம். இல்லைங்க அப்படிலாம் நடக்கலை அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் எப்படி அதெல்லாம் நமக்கு கரெக்டாக நடக்குதுங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்த மாதம் கம்யூனியன் கொடுக்குறாங்களா, சொன்னாங்களே திருவிருந்து ஆராதனை எடுப்பீங்களா? எடுக்கும் போது கொடுத்த உடனே வாயில வாங்கி எத்தனை பேர் உடனே போட முடியும்? கம்யூனியன் கொடுத்த உடனே சோத்திரம் பிரைஸ் தி லார்ட் கொடுங்க அப்படின்னு வாங்கி எத்தனை பேர் போடுவீங்க? ஒருத்தர் கூட போட மாட்டோம். வாங்கி வச்சுக்கிட்டு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அந்த மாதம் செஞ்சது எல்லாம் ஞாபகத்துக்கு வரும், அப்படியே ஒப்பு கொடுத்துக்கிறது. அப்புறம் கொஞ்ச நேரம் கதறது, இனிமேட்டு செய்ய மாட்டேங்கிறது. நமக்கு நாமே ஒரு சமாதானம் ஒன்று வரும், சரி இனிமேட்டு நம்ம செய்ய மாட்டோம். வாயில் போடுறது, ஒரு 2 நாளைக்கு ஒழுங்காக இருக்கிறது, திருப்பி பழையபடி. ஒரு மாதம் கூட நாம ஒழுக்கமாக இல்லைன்னு அர்த்தம். இதுக்கு தான் என்ன பண்ணாங்க முந்தி பரிசுத்தவான்கள், இந்த கம்யூனியனுக்கு முந்தின நாளில் சுத்திகரிப்பு கூட்டம்னு வைப்பாங்க. வச்சு இந்த சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு வர்றவங்களுக்கு தான் என்ன கொடுத்தாங்க? கம்யூனியன் கொடுத்தாங்க. இப்போ நாங்கள் அந்த சுத்திகரிப்பு கூட்டத்தை வைக்கிறது இல்லை. ஏன்னா நீங்கள் வர்றதில்லை. நாங்கள் யாருக்கு கம்யூனியன் கொடுக்குறது? நீங்கள் யாரும் வர்றதில்லை. கேட்டால் நீங்கள் மட்டும்தான் வேலையாக இருக்கிற மாதிரி, எங்களுக்கு என்னமோ வேலை வெட்டியே இல்லாத மாதிரி நம்மகிட்ட ஒரு பதில் சொல்லுவாங்க. ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, எங்க பிரதர் உங்களை காணோம், வேலை பாஸ்டர். அப்போ நம்மளை என்ன சொல்ல வராங்க? நம்ம கேட்குறோம், நேற்று மீட்டிங்க்கு உங்களை பார்த்தேன் வரலையே, நீங்கள் எங்கே போனீங்க? ரொம்ப வேலை பாஸ்டர். அவன் அடுத்த கேள்வி என்ன, உங்களை மாதிரியா அப்படின்னு சொல்லாமல் இருக்கான். 2வது லைன் சொல்லலை, அவ்வளோதான். அவ்வளோ பிஸி. அதனால நாங்கள் சுத்திகரிப்பு கூட்டத்தை இப்போ வைக்கிறது இல்லை. ஒரு வாரமாவது நம்ம, ஒரு மாசமாவது கம்யூனியன் நம்மளால உண்மையாக வாங்கி வாயில போட முடியுதா? இருதயத்துக்குள்ள ஒரு குத்துதல் வருது இல்லை? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மாசம் கூட என்னால் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்க முடியல, உண்மையாக இருக்க முடியல. கேட்டால் நம்மளுக்கு நாமே ஒரு சால்ஜாப் சொல்லிக்கிறோம். என்ன சொல்றோம்? பாவம் நிறைந்த உலகம். என்னைக்கு உலகம் வெறும் பரிசுத்தமா இருந்துச்சு? வெறும் பரிசுத்தமா இருக்கிறது பரலோகம். என்னைக்கு நம்ம தாத்தா பாட்டி பழம் சாப்பிட்டாங்களோ அன்னையோட கதை முடிஞ்சு. அன்னிலிருந்து இன்னை வரைக்கும் பாவம் நிறைந்த உலகம் தான். நமக்கு நாமே சொல்லிக்கிறோம். இது நம்ம எப்படியோ அப்படித்தான் இஸ்ரவேல் புத்திரர் இருக்கிறான். 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வரைக்கும் அப்படிதான் நடக்குது. இன்னைக்கும் இஸ்ரவேல் தேசம் அப்படிதான் இருக்கு. போய் பாருங்க, தேசம் எல்லாருக்கும் தேசத்துல விக்கிரகாராதனை இருக்கும், ஓரினை சேர்க்கை இருக்கும், ஓரினை சேர்க்கை பரேடு நடக்கும், இஸ்ரவேல் தேசத்துல நடக்கும். இன்னும் சொல்ல போனா இந்த ஓரினை சேர்க்கைக்கு இஸ்ரவேல் தேசம் தான் ஹெட் குவார்ட்டர்ஸ், தலைமை பீடம். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசி. அந்த தீர்க்க தரிசனம் நம்ம காலத்துல எப்படி நிறைவேறிக்கு பாருங்க. கிபி 96ல சொன்னது நம்ம காலத்துல நிறைவேறிடுச்சு. வாசிங்க பாப்போம். 11:8. உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்றும், நல்ல கவனிங்க, அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையில் அறையப்பட்டார். எருசலேம் நகரத்தை பத்தி அங்க சொல்லப்பட்டு, எருசலேமுக்கு புறம்பே அவர் சிலுவையில் அறையப்பட்டார். அந்த நகரம் ஞானார்த்தமாய் என்னவென்று சொல்லப்படும்? சோதோம் என்று சொல்லப்படும். சோதோம்ல என்ன இருந்துச்சு? தெருக்களிலே அவர்கள் கூடினார்கள், லோத்துவின் வீட்டை சூழ்ந்து கொண்டார்கள், தெருக்களிலே கூடியிருக்கிறார்கள். எங்க? உலகத்துக்கே ஹெட் குவார்ட்டர்ஸ் இன்னைக்கு இவங்க தான். முந்தி எருசலேமுக்கு முன்னாடி ஹெட் குவார்ட்டர்ஸா ஐரோப்பாவுக்கு ஸ்பெயின் நாட்டில் ஒன்று இருந்துச்சு, அப்புறம் யூகேல பிரைட்டன் இருந்துச்சு. அந்த பிரைட்டன் ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்கும் போது தான் நான் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அது எவ்வளோ அருவருப்பாக இருக்கும்ன்றதை நான் நேரடியாக பார்த்தேன். சோதோம் அவ்வளோ மோசம். அங்கே வேலை செய்கிற காலத்தில் பார்க்கும்போது அரசாங்க அனுமதியோடு கூட சகல அருவருப்பும் நடக்கும். சோதோம்ங்கிறது அப்படிதான் இருக்கும்ன்றதை அன்னைக்கு தான் பார்த்தோம். இன்னைக்கு அதுக்கு தலைமைப்பிடமா எது இருக்குன்னா எருசலேம் இருக்குது.
கொண்டாந்து வச்சிருக்கிறாங்க. இதுதான் தேவனை விட்டு தேசம் தூரம் போகுதல். அப்போ ஒருத்தரை பார்க்கும்போது என்ன கேட்டாரு, இது வந்து ஹோலி லேண்டுன்னார். நான் சொன்னேன் ஹோலி லேண்ட் கிடையாது, நம்ம ஆண்டவர் எங்க இருக்கிறாரோ அதுதான் ஹோலி லேண்ட். இது ப்ராமிஸ்ட் லேண்ட், அதுல மாற்று கருத்துமே இல்லை. இது வாக்கு தத்தத்தின் பூமி. ஆனால் பரிசுத்த பூமி என்பது பரலோகத்தில் இருக்கிறது. நமக்கு பரிசுத்தமானது ஆண்டவர் எங்க இருக்கிறாரோ அதான் பரிசுத்தம். அப்போ இஸ்ரவேல் தேசம் இதனுடைய விளைவாக, இஸ்ரவேல் மட்டும் இல்ல, இதே மாதிரி இஸ்ரவேலுக்கு என்னென்னலாம் இருக்குதோ அது எல்லாமே சபையிலையும் நடக்கும். ஏன்னா இப்ப நாம தானே ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். இப்ப நமக்கு அதான் நடக்குது. நாமும் அப்படிதான் தேவனை விட்டு தூரம் போயிட்டே இருக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சுட்டே இருக்கோம். வாசிங்க, அதனுடைய விளைவாக ஆண்டவர் என்ன செய்யறாருன்னு அந்த 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இருக்குது. 9ஆம் அதிகாரம் ஓசியாவின் புத்தகம் 4ஆம் வசனம். எவ்வளவு துல்லியமான தீர்க்க தரிசனம் பாருங்க. வாசிங்க பாப்போம். அவர்கள் கர்த்தருக்கு திராட்சரசத்தின் பானபலியை வார்ப்பதும் இல்லை, அவருக்கு அங்கீகரிப்பாய் இருப்பதும் இல்லை. அவருடைய பலிகள் அவர்களுக்கு துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பத்தை போல இருக்கும். அதை புசிக்கிற யாவரும் தீட்டுப்படுவார்கள். அவருடைய அப்பம் அவர்களுக்கே ஆகும், அது கர்த்தருடைய ஆலயத்தில் வருவதில்லை. அந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆலயத்துக்குள்ள திராட்சரசமோ அப்பமோ வராது, தடை செய்யப்படும் ஆண்டவர் சொல்றார். வசனம் நல்லா கவனிங்க. இது எப்ப நடக்குதுன்னா, இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வந்த பிறகு நடக்குது. உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வந்த பிறகு ஆலயமே கிடையாது. இன்னும் அவங்களுக்கு என்ன கிடையாது? ஆலயமே கிடையாது. அவங்க திரும்பி வந்த பிறகு கடைசி நாட்களில் திரும்பி வருவார்கள். நீங்க இருக்கு திரும்பி வந்த பிறகு நீங்க அவங்க திரும்பி எப்பெல்லாம் வந்தாங்களோ அப்பெல்லாம் அவங்களுக்கு ஆலயமே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. முதல் தடவை எகிப்தில் வந்தாங்க, அப்போ அவங்களுக்கு ஆலயம் கிடையாது. ரெண்டாவது தடவை நெகேமியா வந்தார், அப்போ ஆலயம் கிடையாது. செருபாபேல் வந்துதான் என்ன பண்றாரு? ஆலயம் கட்டுறாரு. இப்போ அவங்க திரும்பி வந்தாங்க, இப்போ என்ன கிடையாது? ஆலயம் கிடையாது. ஆனா இங்க வசனம் சொல்லுது, அந்த அப்பமும் ரசமும் அவங்க ஆலயத்துக்குள் வருவதில்லைன்னு இருக்கு. அப்படின்னா இது எந்த குறிக்கிற சம்பவம்? இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வந்த பிறகு 1948க்கு பிறகு அப்பமும் ரசமும் ஆலயத்துக்குள்ள வராத காலம் எது? இஸ்ரவேலுடைய ஆலயத்துக்குள்ள இல்ல. இப்ப அவங்க ஆலயமே கிடையாது, நமக்கு தான் ஆலயம் இருக்குது, நம்ம தான் ஆலயத்தில் இருக்கிறோம். அப்பமும் ரசமும் ஆலயத்துக்குள்ள வராத காலம் எது? கொரோனா காலத்துல தான் அப்பமும் ரசமும் ஆலயத்துக்குள்ள வரல. அதுவும் ஒரு சில நாட்டில் இல்ல, உலகம் முழுவதும் அத்தனை ஆலயத்திலும் தடுத்து நிறுத்தப்பட்டது, வேர்ல்டு வைட். அப்படின்னா சபைக்குள்ள அப்பமும் ரசமுங்கிறது உடன்படிக்கை. உடன்படிக்கை வராதபடிக்கு அதை தடுக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குது? சபையினுடைய கதவை பூட்டுகிறதும் சபையினுடைய கதவை திறக்கிறதும் யார் கையில் இருக்குது? கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஏன்னா வசனம் சொல்லுது, ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும் சொல்லுகிறதாவது. அப்படின்னா சபையினுடைய கதவை பூட்டுற அதிகாரமும் திறக்கிற அதிகாரமும் யார்கிட்ட இருக்குது? கர்த்தர்கிட்ட இருக்குது. அப்போ ஏன் சபையை இத்தனை ஒரு 6 மாசம், நமக்கு தான் 6 மாசம், அது பெரிய கர்த்தருடைய கிருபை. தமிழ்நாட்டுக்கு, கனடா தேசத்தெல்லாம் 2022 தான் ஆலயமே திறந்திருக்கிறாங்க. அது வரைக்கும் அரசாங்கம் அனுமதியே கொடுக்கல. என்ன காரணம்? கொரோனான்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஏன் கொரோனான்னு சொல்லிடாதீங்கன்னா, கொரோனான்னு சொன்னீங்கன்னா சபை கொரோனா கிட்ட தோத்துருச்சுன்னு அர்த்தம். வசனம் தெளிவா இருக்குது, சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாதுன்னு இருக்கு. பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாதுன்னா கொரோனாவும் மேற்கொள்ளாது. அப்போ சபையை பூட்டுகிற அதிகாரம் யாருக்கு இருக்கு? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ரோமர் காலத்திலிருந்து இன்னைய வரைக்கும் சபையை தொடுகிற அதிகாரம் யாருக்கும் கிடையாது. அது கர்த்தருடையதான மனவாட்டி. கர்த்தர் அதை பத்திரமாய் பாதுகாத்திருக்கிறார். சபையோட மோதின அரசாங்கங்கள் தான் காணாமல் போயிருக்கே ஒழிய சபை திடமாய் நின்று இருக்கிறது. எத்தனையோ சாம்ராஜ்யம், எத்தனையோ இசம், கம்யூனிசம், நாசிசம், பாசிசம் எல்லாம் காண போச்சு. ஆனா சபை நிக்குது. வால்டர்னு ஒரு மிகப்பெரிய ஏத்திஸ்ட், நாத்திகர், அவர் தான் கிறிஸ்தவத்துக்கு எதிராக அதிகமாக எழுதினவர். அவரை ஜெயிச்சிருவார்னு எல்லாரும் நினைச்சாங்க, அந்த அளவுக்கு எழுதினார். அவர் சொன்னாரு, நான் போகிறேன், இன்னும் 100 வருஷத்தில் கிறிஸ்தவமும் இருக்காது பைபிளும் இருக்காதுன்னு சொன்னார். நடந்தது என்ன தெரியுமா? அந்த வால்டர் செத்துட்டாரு. கடைசியில் அவரோட குடும்பம் சில பிரச்சனைகள்ல போய் வறுமைக்கு போயிருச்சு. வால்டர் வீடு விற்கப்பட்டது. அந்த வீட்டை வாங்கினது பைபிள் சொசைட்டி. வாங்கி அவர் வீட்டில் தான் பைபிளே பிரிண்ட் பண்ணப்பட்டது. ஒரு நாளும் வசனமும் சபையும் தோத்து போகவே போகாது. அப்ப கொரோனா பீரியட்ல மட்டும் என்ன நடந்துச்சு? கர்த்தர் சபையை பூட்ட அனுமதி கொடுத்தார். காரணம் என்ன தெரியுமா? உடன்படிக்கை நிறுத்தி வச்சார். அவர்கள் அப்பம் அவர்களுக்கே ஆகும், அவர்கள் திராட்சரசம் என் ஆலயத்துக்குள் வருவதில்லை. காரணம், சபைக்குள்ள கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். இந்த 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வரைக்கும் இஸ்ரவேல் புத்திரர் என்னெல்லாம் பண்ணாங்களோ அதை விட அருவருப்பு சபைக்குள்ள இருந்துச்சு. சபைக்குள்ளேயே ஆணுக்கும் ஆணுக்கும் கல்யாணம், பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம், பூனைக்கும் பூனைக்கும் கல்யாணம், நாய்க்கும் கல்யாணம், எல்லாம் என்ன பண்ணணுமோ எல்லா அருவருப்பு. நிர்வாண சபை, மதுபான சபை, காலையில சபை நடக்கும், சாயங்காலத்தில் மதுபான பப்பு நடக்கும். வெளிநாட்டில் ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு விதம். அமெரிக்காவில் ஒரு மாதிரி அருவருப்பான பாவம், ஆப்பிரிக்காவில் ஒரு மாதிரி பாவம்,
இப்போ நம்ம ஊருக்கு வந்தால் நம்ம ஊரில் வேற மாதிரி, சபைக்குள்ளேயே பணக்காரன் ஏழை, சபைக்குள்ளேயே அந்த ஜாதிக்காரன் இந்த ஜாதிக்காரங்க, சபைக்குள்ளேயே படித்தவனுக்கும் படிக்காதவனுக்கும் வித்தியாசம் எல்லாம் இருந்துச்சு சபைக்குள்ள. பொருளாசை, பணத்தாசை. கர்த்தரும் பேசி பேசி பார்த்தார். கிட்டத்தட்ட 2000 வருஷம் வருகை நெருங்க போகுது, வேற வழி இல்லை. எதை சொன்னா நாம திருந்துவோம், எப்படி திருத்துறது? அந்த ஷாக் ட்ரீட்மெண்ட் தான் அது. உடன்படிக்கையை ஸ்டாப் பண்ணிட்டார். ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கல்யாணம் நெருங்கும் போது கொஞ்சம் கல்யாணத்தை தள்ளி வைக்கலாங்க, இப்ப வேணான்னு சொன்னா என்ன ஆகும்? அந்த குடும்பம் என்ன ஆகும்? ஒரு ஷாக் ஆகும் பாருங்க. அந்த மாதிரி தான் உடன்படிக்கையை நிறுத்திட்டார். அந்த உடன்படிக்கை நிறுத்தி சபைக்குள்ள அப்பமும் திராட்சரசம் வராத போது ஒரு பெரிய கூட்டம் உண்மையிலே கர்த்தரை நோக்கி கதற ஆரம்பிச்சிச்சு. ஆண்டவரே ஏன் எங்களுக்கு இப்படி நடக்குதுன்னு. இன்னொரு பெரிய கூட்டம் அது அவனுக்கு வசதியா போச்சு. இப்ப நாம சபைக்கு கிளம்பி வந்து ஆராதனை கேட்க சொல்றோம்ல, அவனுக்கு அது வீட்டில இருந்து ஆராதனைங்கிறது இன்னும் நல்லதா போச்சு. கிளம்பிலாம் வர தேவையில்லை, லுங்கியோட உட்காந்து கேட்கலாம். சட்டை போடணும்னு அவசியம் இல்லை. அந்த அம்மாவுக்கும் கிளம்பி வரணும்னு அவசியம் இல்லை, நைட்டி போட்டுக்கிட்டே கேட்கலாம். இல்ல ஒருத்தர் சொல்றானா, செய்தி ஆரம்பிக்கும் போது சொல்லுவாரா, அம்மா சாப்பாடு கொண்டாந்துருமா, செய்தி முடியறதுக்குள்ள சாப்பிட்டுருவோம். செய்தி நேரம் என்ன நேரம்? சாப்பாடு நேரம். அவனுக்கு அதான் வசதி. ஆனா ஒரு கூட்டம் கூடி வந்து ஆராதிக்கிற கூட்டத்துக்கு, தேவனை ஒருமனப்பட்டு ஆராதித்து தேடி வரவங்களுக்கு சபை அடைக்கப்பட்டது. கம்யூனியன் இல்ல பாருங்க. வீட்டுக்குள்ள இருந்தா உனக்கு எப்படி கம்யூனியன் வரும்? அந்த உணர்வு கொஞ்சம் பேருக்கு போயிருச்சு. ஒரு கூட்டம், ஐயோ ஆண்டவரே எப்ப கதவை திறப்பீங்க, எப்போ உடன்படிக்கை எங்களுக்கு ஏற்படுத்துவீங்க, எப்போ அப்பமும் ரசமும் வரலையோ. அதுல ஒரு சிலர் இன்னும் நூதனமா இருக்கான், அவனை விட்டுருவோம். ஆண்டவர் அப்பமும் ரசமும் நிறுத்து, எதுக்கு? உணர்வடைகிறதுக்காக நிறுத்தினார். இவன் கொரியர்ல கம்யூனியன். எப்படி? கொரியர்ல கம்யூனியன், டோர் டெலிவரி. இன்னொருத்தர் ஆன்லைன் கம்யூனியன். கம்யூனியன் என்னன்னு தெரியாம போச்சு உங்களுக்கு. ஆனா இதுதான் டெஸ்ட் எக்ஸாமினேஷன் ஆண்டவர் வச்சது கொரோனா நேரத்தில். யார் யாரெல்லாம் சத்தியத்தில் உண்மையா இருக்கிறான், யார் யாரெல்லாம் உண்மையிலேயே தேவனை தேடினாங்க, இதெல்லாம் டெஸ்ட். ஒரு கூட்டம் நிர்விசானம். சபையில் ஆண்டவர் சொல்லி சொல்லி பார்த்தாரு. ஒரு கூட்டம் கேட்கல, என்ன சொன்னாலும் கேட்காது. ஆராதனை 8:30 மணிக்கு தான் வீட்டிலேயே கிளம்புறது. இப்பதான் துதி பகுதி போயிட்டே இருக்கும், இப்பதான் பாடிட்டு இருப்பாங்க. ஒரு சில அவுட்ஸ்டாண்டிங் மெம்பர்லாம் இருந்தாங்க, மனைவி பிள்ளைகளை கொண்டாந்து விட்டுட்டு வெளியே நிற்பாங்க. அவங்கள அவுட்ஸ்டாண்டிங் மெம்பர், வெளியே இருப்பாங்க, உள்ள வர மாட்டாங்க. ஆனா அவங்களாம் சர்ச்சில் மெம்பர் தான். கேட்டு பாருங்க, ரொம்ப பிஸி. கர்த்தர் எல்லாம் பார்த்தாரு. ஞானசானம் எடுக்க சொன்னா எடுக்க மாட்டாங்க. எடுப்போம், பொறுமையா எடுப்போம்பா. கொரோனா வந்துச்சு பாருங்க, அலறி அடிச்சுட்டு வந்தார் பாருங்க. ஒருத்தர் வந்து கேட்டாரு, பிரதர் கொரோனா இது ஃபோன் பண்ணி கேட்கிறார், பிரதர் ஞானசானம் எடுக்கலாமா? நான் கேட்டேன், என்ன இவ்வளோ அர்ஜென்ட் அப்படின்னு. இல்லை போகிற பக்கம் சரியில்லை. என்ன போகிற பக்கம் சரியில்லை? இல்லை பக்கத்து தெருவில் தான் விழுந்துட்டு இருந்துச்சு, நீங்கள் நம்ம தெருவிலே ஆரம்பிச்சிருச்சு. எதிர் வீட்டில் ஒருத்தர் போயிட்டாரு, இந்த பக்கம் எப்போ திரும்பவும் தெரியாது, எதுக்கு எடுத்து வச்சுருவோமே அப்படின்னாரு. எத்தனை நாள் கதவை திறந்துட்டு தொட்டியை வச்சுக்கிட்டு தலையை தேடிட்டு இருந்தோம். தண்ணி இருக்கு தலை இருக்கா, தண்ணி இருக்கு தலை இருக்கான்னு கேட்டோம்ல, ஒரு வேலை வரல. இப்போ அதான் நான் சொன்னேன், இப்போ நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு. என்ன பிரதர் இப்படி சொல்றீங்க? சத்தியத்தை சொல்லும் போது கேட்கிற மனசு வர மாட்டேங்குது, இருதய கடினம். கர்த்தர் இந்த மாதிரி ஏதாவது பண்ணாதான் மறந்துருமேனா என்ன அர்த்தம்? எல்லாரும் சொல்றாங்க, கொரோனா நேரத்தில் உங்கள் செய்தியை கேட்டோம், கொரோனா நேரத்தில் உங்கள் செய்தியை கேட்டோம். அதுக்கு முன்னாடி 15 வருஷம் கத்தியிருக்கோம், 15 வருஷம் கத்தியிருக்கோம். ஆனா இப்ப நான் சந்தோஷப்படுறேன், அப்பவாது கேட்டீல, அது வரைக்கும் சந்தோஷம். எதுக்கு சொல்றோம்? கர்த்தர் அப்பத்தையும் ரசத்தையும் நிறுத்தி வைத்தார். அது கர்த்தர் செஞ்சதுனால மட்டும்தான். வேற யாரும் அப்பத்தையும் ரசத்தை நிறுத்த முடியாது. கர்த்தர் பண்ண உடன்படிக்கை அதை ஸ்டாப் பண்ற அதிகாரம் யாருக்கிட்டையுமே கிடையாது. ஒரு ஊழியக்காரர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டார், சரி நீ சொல்றதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு என் சர்ச்சில் நான் சபையை ஒழுங்காக தான் நடத்துறேன். சிங்கப்பூரில் ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சபை நடத்துவார். அதாவது வசனத்தின்படி சபை நடக்கணும்னு நினைப்பார். இத்தனைக்கு அவர் சிங்கப்பூரில் சபை நடத்துறாரு. ஒரு லிமிட்டுக்கு மேலே க்ரௌட் ஏற்றுக்க மாட்டார். அவர் சொல்லுவார், என்னால் இவ்வளோ பேர் தான் மேய்க்க முடியும், எனக்கு இது போதும் பார். அப்படிப்பட்ட போதகரில் ஒருத்தர் என்ன கேட்டார், ஏன் சபையில் அப்படி எதுவுமே இல்லையாப்பா, ஏன் சபையில் ஏன் அப்படி நடந்துச்சு? அவர் உண்மையிலே கேட்டார். அவருக்கு ஒரு பதில் ஆண்டவர் சொன்னார். எருசலேமை பிடித்து கொடுக்கும்போது சில நேரத்தில் தானியேலையும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகையும் பிடிச்சு கொடுக்க தான் வேண்டி இருக்குது மொத்தமாக கொடுக்கும்போது. ஆனால் அவைகளுக்கு நடுவே தானியேலுக்கு காட்டின வித்தியாசத்தை கர்த்தர், எந்த சபை உண்மையா இருந்துச்சோ அதுக்கு வித்தியாசத்தை கர்த்தர் காட்டினார். கொரோனாவுக்கு நடுவில் உண்மை உள்ள விசுவாசிக்கும், உண்மை இல்லாத விசுவாசிக்கும், உண்மை உள்ள ஊழியனுக்கும், உண்மை இல்லாத ஊழியனுக்கும், உண்மை உள்ள சபைக்கும், உண்மை இல்லாத சபைக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை காட்டினார், கன்ஃபார்மா காட்டினார். அந்த 2 வருஷம் கர்த்தர் பறந்து காக்கிற பட்சியை போல பாதுகாத்துக் கொண்டார். கொரோனாவுக்கு முன்னாடி ஒழுங்கா ஊழியம் பண்ணவங்களை
கொரோனா நேரத்தில் கர்த்தர் பத்திரமா பார்த்துக்கிட்டாரு. கொரோனாவுக்கு அப்புறம் 2 மடங்கு ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை தந்தார். கொரோனாவுக்கு முன்னாடி சோம்பேறியா இருந்தாமல்ல, அவனை கொரோனால படுக்கி ஆக்கிட்டாரு. நீ வரவே வேணான்ட்டாரு. ஏன்? நீ தான் நல்லா இருக்கிற காலத்திலேயே, வெளிச்சத்தின் காலத்திலே வேலை செய்ய முடியல, கிரியை செய்ய முடியாத காலத்தில் நீ என்ன பண்ணுவ? நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு குணம் உண்டு, என்ன தெரியுமா? கனி கொடுக்க முடியாத காலத்தில் கனி எதிர்பார்க்கிறவர் அவர். ஏன்னா கனி கொடுக்கிற காலத்தில் நீ கனி கொடுத்திருந்தால், கனி கொடுக்க முடியாத காலத்திலும் 1-2 கனி உங்ககிட்ட மிச்சம் இருக்கும். பூமியே கெட்டு போயிருந்தாலும் ஒரு நோவாவை கர்த்தர் எதிர்பார்ப்பார். சோதோமோ கெட்டு போயிருந்தாலும் ஒரு லோத்தை கர்த்தர் எதிர்பார்ப்பார். ஒரு ஆள் உள்ள இருக்குதான்னு பார்ப்பாரு, கர்த்தர் அந்த ஆளை காப்பாத்திடுவார். அதான் ஆண்டவர் சொல்றது. கொரோனா நேரத்தில் அதுக்கு முன்னாடி உண்மையா ஊழியம் பண்ண ஊழியக்காரங்களை கொரோனா நேரத்தில் கர்த்தர் கை விடவே இல்லை. கர்த்தர் பத்திரமாய் பாதுகாத்துக் கொண்டார். இப்பவும் சொல்றேன், இதை விட மோசமான காலங்கள் பின்னாடி வருகிறது. அப்பொழுதும் கர்த்தர் நம்மை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். அவைகளுக்கு நடுவிலே கர்த்தர் நம்மை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வார். இப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு வழிவாசலை திறந்து கொடுத்திருக்கிறார். இந்த தடவை கதவை அடைச்சாரு, நமக்கு பாடம் சொல்லி கொடுத்தாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 2வது தடவை என்ன பண்ணார் தெரியுமா? தேசத்தை வச்சுக்கிட்டாரு, அவங்கள விரட்டி விட்டாரு. இது 2வது தடவை நமக்கு நடக்கும். இந்த தடவை நாம ஒழுங்கா இல்ல, சங்காரம் நம்ம பக்கம் திரும்பும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். நம்ம ஆண்டவர் கிருபையின் தேவன் தான், அதே தேவன் தான் நீதியுள்ள நியாயாதிபதியாகவும் இருக்கிறார். He is an advocate as well as he is a judge. அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அதனால போதுமான அவகாசம் நமக்கு கொடுக்கிறார். சபை கர்த்தருக்கு முன்பாக உண்மையும் உத்தமமா இருக்கும் பட்சத்தில் சபைக்காக தன் ஜீவனையும் கொடுக்க அவர் தயார். அதே நேரத்தில் சபை கர்த்தரை விட்டு சொல்ல சொல்ல சோரம் போயிட்டே இருந்தா பிடிச்சி இன்னொருத்த கையில கொடுக்கறதுக்கும் கர்த்தர் தயாராக இருப்பார். ஆண்டவருக்கு தேவை அவர் சபை பரிசுத்தமாய் அவரை மேல போய் சந்திக்கணும். அது ஒண்ணுதான் கர்த்தருக்கு தேவை. சபை பூமியில என்ன சாதிக்குதுங்கிறது அவருக்கு அவசியமே கிடையாது. ஏன்னா பூமியில சாதிக்கிறதுக்காக நீங்கள் நானும் ஏற்படுத்தப்படவில்லை, பரலோகத்தில் சாதிப்பதற்காக நீங்கள் நானும் ஏற்படுத்தப்பட்டோம். எப்பவுமே அது தெரிஞ்சுக்கணும். அதனால இப்ப கர்த்தர் இன்னொரு வாய்ப்பு நமக்கு தந்திருக்கிறார், திருப்பி கூடி வர பண்ணி இருக்கிறார். இப்ப வழிவாசலை திறந்து கொடுத்திருக்கிறார். இப்ப நாம எவ்வளவு ஆக்டிவா ஊழியம் பண்றோமோ, அடுத்து திருப்பி இதே மாதிரி கொரோனா விட மோசமான யுத்த காலம் ஒன்று வரப்போகுது, நியூக்ளியர் வார் ஒன்று வரும். அந்த காலத்திலும் கர்த்தர் ஊழியம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பை நமக்கு தருவார். இப்ப இதெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு. இந்த நடந்து முடிகிற காலத்துல மிக முக்கியமான தீர்க்க தரிசனங்களும் இந்த ஓசியாவில் உள்ளது நிறைவேறினது. என்னென்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு வாசிங்க. 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 12:1 வாசிங்க. எப்ராயிம் காற்றை மேய்ந்து கொண்டற் காற்றை பின்தொடர்கிறான். அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி அசீரியரோட உடன்படிக்கை பண்ணுகிறான். எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது. இந்த ஒரு வசனம் மட்டும் இதுல உள்ள ஒரு 3 முக்கியமான தீர்க்க தரிசனம் இருக்கு. 3ம் இந்த கொரோனா பீரியட்ல நிறைவேறிடுச்சு. நமக்கு தெரியாது, ஆனா வசனத்துல உள்ளது. அது நிறைவேறதுக்கான ப்ரூஃபும் இருக்கு. அப்பதான் ஆண்டவர் இதை வாசிக்கும் போதுதான் இது நடந்ததெல்லாம் ஆண்டவர் எடுத்து சொன்னாரு. முதலாவது, எப்ராயிம் காற்றை மேய்ந்து கொண்டற் காற்றை பின்தொடர்கிறான். காற்றை மேய்ந்துனா என்ன? காற்றை மேய்தல்னா என்ன? இப்ப நமக்கு தெரிஞ்ச ஒரு வசனம் இருக்கு, 23ஆம் சங்கீதம். கர்த்தர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்துகிறார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா எனக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. நார்மலா எடுத்துக்கிறோம், நாம ஸ்பிரிச்சுவலா போல நார்மலா எடுத்துக்கிறோம். எனக்கு ஆண்டவர் ஆகாரம் கொடுக்குறாரு, என் சர்வைவல், என்னை காப்பாற்றுறார், ஜீவனத்துக்கான காரியத்தை கொடுக்கிறார் அப்படின்னு அர்த்தம். கடைசி காலத்துல எப்ராயிம் என்ன செய்வானா, ஏன்னா 3ஆம் அதிகாரத்திலே கடைசி நாட்கள் வந்துருச்சு. கடைசி நாட்கள்ல எப்ராயிம் என்ன செய்வானா, காற்றை மேய்வான் அப்படின்னு இருக்கு. காற்றை மேய்வாங்களா? காத்துல சாப்பாடு இருக்குதா, காத்துல சர்வைவல் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்ம ஒவ்வொன்றை டிபெண்ட் பண்ணி இருப்போம். பிசினஸ்க்கு, நம்ம சர்வைவலுக்கு. இந்த கடைசி 20 வருஷம் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம் தெரியுமா? நாம நம்முடைய சர்வைவல் காற்றை நம்பி தான் இருக்குது. அது என்னங்க காற்று? கொரோனா நேரத்தில் தான் அது ஹை லெவலுக்கு போச்சு. அது என்ன காற்று அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேற ஒன்றும் இல்லை. நீங்க யூஸ் பண்ற இன்டர்நெட்டு, நீங்க யூஸ் பண்றதான வைஃபை, செல்போன், ஏடிஎம் மிஷின், இது எல்லாமே எதுல இயங்குது? காத்துல இயங்குது. அவ்வளவுதான். இப்ப நீங்க செல்போன் வச்சிருக்கீங்க, அது எதனால ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, முழுக்க முழுக்க காத்து. நீங்க ஒருத்தரை கூப்பிடுறீங்க, இன்னொருத்தருக்கு போகுது. எது வழியா போகுது? காற்றின் வழியா போகுது. நம்ம தாத்தா காலத்துல தான் போன் இருக்கும், வீட்டுல ஒரு போன் இருக்கும், பார்த்துருப்பீங்க, இப்படி சுத்தி விடுவோம். அந்த போன் காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஒயர் போய் கனெக்ட் ஆகும். அந்த ஒயர் நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ்ல போய் கனெக்ட் ஆகும். அது ஒரு கம்பி தந்தத்தில் கம்பியில போய் அந்த ஒரு இது இருக்கும், தூண்ல அது கம்பி வழியா, அது பேர் கம்பி உள்ள தந்தி முறை. இப்ப நம்ம யூஸ் பண்றது எல்லாமே கம்பி இல்லா தந்தி முறை. எல்லாமே காத்து, எல்லாமே காத்துல போது. கவனிங்க, அந்த ஆன்லைன் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாமே, அது குறிப்பா கொரோனா நேரத்தில் எல்லாமே ஆன்லைனா மாறிடுச்சு. எந்த அளவுக்கு எல்லாமே ஆன்லைன்னா, படிப்பு ஆன்லைன், வேலை ஆன்லைன். ஒரு பெரிய பெரிய நகரங்கள்ல, அதாவது பெங்களூர், நம்ம கோயம்புத்தூர், அப்புறம் சென்னை, திருச்சி, மதுரை, பெரிய பெரிய நகரங்கள்ல சாப்பாடுமே ஆன்லைன். இது அத்தனையும் காற்றை அடிப்படையாய் கொண்டது. இந்த காத்து தான் கடைசி காலத்தில் மைய பொருள். எப்ராயிம் காற்றை மேய்ந்து
இன்னைக்கும் நம்மள ஆன்லைன்ல கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் ஒரு 6 மாசம் எழுதி வச்சுக்கோங்க, நீங்க டிஜிட்டல் மணிக்குள்ள போறீங்க. ஆல்ரெடி டிஜிட்டல் மணினா இருக்கு. டிஜிட்டல் மணினா என்ன? ஒண்ணும் இல்ல, கார்டு சிஸ்டம் இருக்குல்ல, கார்டு ஸ்வைப் பண்றீங்கல்ல, இந்த கார்டு மொபைல் இது மட்டும் தான் இருக்கும். நீங்க யூஸ் பண்ற கை பணம் இருக்காது. எந்த பணம்? ரூபா நோட்டு, சில்லற இது இருக்காது. எல்லாமே டிஜிட்டலா மாறிடும். அப்படி ஆகுமா? அதுக்கான வேலை முடிஞ்சிருச்சு. ஒரு 6 மாசம் பெரிய பெரிய இடங்கள் எல்லாம் மாறிடும். கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன ஊர்களுக்கு மாறும். அதுக்கப்புறம் நீங்க காசு என்ன பண்ணுவாங்கன்னா, திடீர்னு உங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்கன்னா, உங்கள் கையில் உள்ள பணங்களை எல்லாம் இத்தனை நாளைக்குள் கொண்டு போய் வங்கியில் செலுத்தி விடுவோம், உங்க அக்கௌண்ட்ல செலுத்திடுங்க, அதுக்கப்புறம் பணம் செல்லாதுன்னு சொல்லிடுவாங்க. உங்களுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க. நீங்க போய் அதை செலுத்துவீங்க. அதுக்கப்புறம் உங்க போன் வழியாகவோ கார்டு வழியாகவோ அல்லது போன்பே அல்லது ஜிபே இதுதான் இருக்குமே ஒழிய இந்த கையில உள்ள பணம் அப்படி நீங்க தொட்டு பார்க்கிற பணம் இருக்காது. எல்லாமே காற்று, அத்தனையும் காற்று. எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசி. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். இந்த ஆகாயத்து பிரபுன்னு இருக்குல்ல, அக்கார்டிங் டு த பிரின்ஸ் ஆஃப் த பவர் ஆஃப் த ஏர். இப்ப எழுதின வசனம் பாருங்க, இக்காலத்தில் உங்கள் மத்தியில் கிரியை செய்கிற ஆகாயத்து பிரபு. ஆகாயங்கிற வேர்டுக்கு கரெக்டான டிரான்ஸ்லேஷன் என்னன்னா, பிரின்ஸ் ஆஃப் த பவர் ஆஃப் த ஏர், காற்றின் அதிபதினு அர்த்தம். கடைசி காலத்துல காற்றின் அதிபதி தான் கிரியை செய்யுமா. இப்ப அந்த காற்றுக்கு அதிபதியினுடைய காலம் தான் வந்திருக்குது. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, வருகை நடக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி கர்த்தர் எல்லா காத்தையும் பிடிப்பாருன்னு பைபிள்ல இருக்கு. 7ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 1-2-3 வசனத்தை வாசிச்சீங்கன்னா, எல்லா காற்றையும் நான் பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன் அப்படின்னு வசனம் இருக்கும். எதுக்கு சொல்றேன்? இப்ப காற்றின் அதிபதி காலம் அதுதான் ஓசியாவின் புஸ்தகத்துல வருது. இப்ப நாம காற்றை மேய்கிற காலம். அதுலயும் பர்டிகுலரா 2வது லைன் என்ன சொல்லுது பாருங்களேன், அவன் கொண்டர் காற்றை பின்தொடர்வான் அப்படின்னு இருக்கு. இந்த கொண்டர் காற்றை பின்தொடர்வான் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன இருக்கும்னா, the wind from the east இருக்கும், கிழக்குல இருந்து வீசும் காற்று. என்ன ஒரு அற்புதமான தீர்க்க தரிசனம் தெரியுமா? இந்த இன்னைக்கு நம்ம உலகத்தையே ஆள்ற டெக்னாலஜி 2G 3G 4G வரைக்கும் எங்க இருந்துன்னு பாத்தீங்கன்னா, wind from west, அதாவது மேற்கத்திய கண்டுபிடிப்பு, அவங்க தான் அதை கொண்டு வந்தாங்க. ஆனா 5G இருக்கு பாருங்க, இப்ப இருக்க டெக்னாலஜி, இப்ப சொல்லக்கூடிய இந்த 5G டெக்னாலஜி இருக்கு பாருங்க, இது wind from the east. இதை கண்டுபிடிச்சது சைனா ஹுவே நிறுவனம். wind from the east பர்டிகுலரா அடுத்து 6G வரப்போகுது, அது wind from the east, அதுவும் ஜப்பான்ல இருந்து. இந்த கடைசி காலத்தை உலகத்தை ஆளுகை செய்ய போகிற அத்தனையும் the wind from the east. இப்ப இதைத்தான் எப்ராயிம் பின்தொடர்கிறான்னு இருக்கு. இப்ப என்ன அர்த்தம்னா, இப்ப இதை பேஸ் பண்ணி தான் உலகத்தையே அவங்க ஆளுகை செய்ய போறாங்கன்னு அர்த்தம். இந்த 5G, இந்த காத்தை மேயறது, இந்த காத்தை கண்ட்ரோல் பண்றது, இது எல்லாமே இப்போ ஒரு 30 வருஷமா நடக்கிற சம்பவம். ஆனா நீங்க வாசிச்ச வசனம் 2500 வருஷத்துக்கு முன்னாடி பைபிள்ல உள்ள சம்பவம். அல்லேலூயா. நம்ம பைபிளை எப்படி பார்க்கிறோம்? ஏதோ ஒரு ஓல்டு புக்கா பார்க்கிறோம். இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜில இருந்து இனி வரப்போற டெக்னாலஜி வரைக்கும் அதுல 100% ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார். நீங்க தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் அதுல தெளிவா சொல்றாரு, பூமியின் 4 திசைகளிலும் இருந்து 4 காற்றுகள் சமுத்திரத்தின் மேல் வீச கண்டேன்னு சொல்லிட்டு அடுத்த வசனம், 4 ஜீவன்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பி வர கண்டேன். 4 ஜீவன்களும் 4 ராஜ்யம்னு இருக்கு. இந்த காத்துக்கும் ராஜ்யத்துக்கும் மிகப்பெரியதான சம்பந்தம் இருக்கு. அதுல ஒண்ணுதான் இப்ப நம்ம கிட்ட கிரியை செய்யுது, ஆகாயத்து பிரபு. கடைசி காலத்துல இந்த காத்து wind from east, இந்த மீடியா எல்லாம் அவங்க தான் முழுக்க முழுக்க. இன்னைக்கு உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணணும்னா இந்த இன்டர்நெட்டையும் இந்த சேட்டிலைட்டையும் எவன் கண்ட்ரோல் பண்ண போறானோ அவன் கண்ட்ரோல்ல தான் உலகம் போகுது கொஞ்ச நாளைக்கு. உபதேச புஸ்தகம் 4ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீ வானத்துக்கு ஏறி நட்சத்திரங்களுக்கு நடுவே உன் கூட்டை கட்டினாலும் நான் உன்னை அங்கே இருந்து விழ பண்ணுவேன். இப்ப நட்சத்திரத்தை கூட்டுக்கு நடுவில் போய் நட்சத்திரம் கட்டிட்டாங்க. இப்போ வேர்ல்டு ஃபுல்லா சேட்டலைட் முழுக்க முழுக்க நம்மள கொண்டாந்துட்டாங்க. காற்றுக்கு அதிபதி இக்காலத்தில் கிரியை செய்கிறது, கொண்டர் காற்றை பின்தொடர்கிறான். அற்புதமான தீர்க்க தரிசனம். கடைசி காலத்தில் இவங்களுடைய ஆளுகைக்கு தான் நம்ம உட்பட்டு இருக்கிறோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம டெக்னாலஜி காலத்தில் வந்துட்டோம், பைபிளுக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தம் இல்லைன்னா நினைக்க கூடாது. இன்னைக்கும் உலகம் தேவனுடைய கண்ட்ரோலுக்கு கீழே தான் இருக்கிறது. அதை தாண்டி யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. நாம தான் இந்த காலத்தை மட்டும் பார்க்கிறோம். ஆண்டவர் 6000 வருஷமா பூமியில் இருக்கிற எல்லா காலத்தையும் பார்த்து முடிச்சுட்டார். ஆதாம்ல இருந்து நம்ம காலம் வரைக்கும் அவர் பார்த்துட்டாரு.
நம்ம தான் ஒரு 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் இந்த உலகத்தை பார்க்குறோம். அதுலேயே நாம என்னமோ அந்த உலகத்தையே மொத்தம் தெரிஞ்ச மாதிரி நினச்சிக்கிறோம். நம்ம ஆண்டவர் தெரிஞ்சு தான் இந்த பூமியை இந்த லெவலுக்கு விட்டு வச்சிருக்கிறார். இன்னைக்கு காத்து அவர் கண்ட்ரோலுக்கு வரும். ஒரு நாள் காற்றை அதட்டுகிறவர் ஒருவர் இருக்கிறார். மேலிருந்து எல்லா கூட்டையும் கீழே தள்ளுவார். அதற்கு பிறகு சர்வ வல்லமை உள்ளவர் ஆளுகை செய்கிற காலம் ஒன்று வரும். அந்த 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் திருப்பி வாசிங்க பார்ப்போம். எவ்வளவு அழகா அந்த தீர்க்க தரிசனத்தை படிப்படியா கொடுக்கிறார் பாருங்களேன். எப்ராயிம் காற்றை மேய்ந்து கொண்டர் காற்றை பின்தொடர்கிறான். அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி அசிரியரோட பொய்யையும் கேட்டையும் நாள்தோறும் என்ன செய்யறானா? வர்த்திக்க பண்ணி. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. எப்ப இந்த மீடியா வந்துச்சோ பொய்யும் கேடும் நாள்தோறும் வர்த்திக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒன்னு பொய், இன்னொன்னு கேடு. இன்னைக்கும் எல்லாரும் ரொம்ப கேஷுவலா நம்ம ஒரு வார்த்தை சொல்றோம், இந்த டிவியால தாங்க வீடியோ நாசமா போகுது. அடுத்த வார்த்தை போனு போனு போனு. இந்த போனால தான் இந்த பையன் வாழ்க்கையே நாசமா போகுது. இந்த போனு டிவி ரெண்டுமே காற்றினால வந்தது தான். இப்ப ஒரு காலத்துல டிவி இருந்துச்சு. அப்ப டிவி இருந்த காலத்துல வாரத்துக்கு 2 நாள் தான் நம்ம டிவியே பார்ப்போம். வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும். ஒளியும்னு ஒன்று வரும். ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஒரு படம் வரும். அதுக்கப்புறம் அந்த டிவிக்கு மரியாதையே கிடையாது, அவ்வளோதான். ஆனால் இப்போ அப்படி இல்லை. பாட்டுக்கு ஒரு சேனல், மூவிஸ்க்கு ஒரு சேனல், நியூஸ்க்கு ஒரு சேனல், ஸ்போர்ட்ஸ்க்கு ஒரு சேனல், கார்ட்டூனுக்கு ஒரு சேனல், எல்லாத்தையும் மொத்தம் பண்ணி நாள்தோறும் பொய்யும் கேடு. வர்றதெல்லாம் ஒன்று கேடான விஷயம், இல்லை பாதி பொய். மீடியாவில் வர்றதெல்லாம் உண்மையை நம்பிட்டீங்கன்னா உங்களை மாதிரி இன்னசென்ட் உலகத்தில் யாருமே இல்லை. அதில் வர்றதில் 80% பொய் தான் வருது இப்போ. ஏன்னா அவன் வேற வழி இல்லை, நியூஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அவனும் என்ன செய்வான், முந்தி ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் நியூஸ் வரும், சாயங்காலத்தில் நைட்டில் வரும். இப்போ அப்படி இல்லை, 1 மணி நேரத்துக்கு ஒரு நியூஸ். அவனும் என்ன பண்ணுவான், இருக்கிற நியூஸே போட முடியாது. எது கிடைக்குதோ 6000 கிடையாது, உடனே அந்த பழக்கம் உங்களுக்கு ஃபோன்லேயும் இருக்குது. சில ஆட்களுக்கெல்லாம் இந்த பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணின்னு அதோட அர்த்தம் என்ன சொல்ல வச்சுன்னா மல்டிப்ளை பண்ணுறது. மல்டிப்ளை எப்படி பண்ணுறது? ஒரு நியூஸை அப்படியே குரூப்புக்கு ஃபார்வர்ட் பண்ணுறது. ஃபார்வர்ட் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் வர்த்திக்க பண்ணி. ஒன்று கிடைச்சிட்டா போதும் 50 பேருக்கு அனுப்புறது. அது உண்மையா பொய்யா ஒன்றும் பார்க்கறது கிடையாது, அவ்வளோதான். அதுவும் ஊழியக்காரங்களை பற்றி ஏதாவது வந்துருச்சுன்னு வச்சுங்க, இமிடியட் ஃபார்வர்ட் பண்ணுறதுக்குன்னே ஒரு குரூப் இருக்கு. அந்த உங்களை நம்பியே பேசுறதுக்கு 2 பேர் இருக்கானுங்க. நீங்கள் நல்ல செய்தி போடுங்க, அதை பார்க்கறதுக்கு 40,000 பேர்னா, திட்டி போடுங்க, அதை பார்க்கறதுக்கு 20,000 பேர் இருக்கான். ஏன், என்ன காரணம்? அதில் உண்மையா பொய்யா ஒன்றும் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. மொத்தம் போட்டுக்கான் எம்டி ஜெகன் BMW வாங்கிட்டாருன்னு. என் பையன் கேட்டான், என்ன காரையை காணும் அப்படின்றான். அவனை பொறுத்த வரைக்கும் என்ன, நியூஸ் அவ்வளோதான், ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டே இருக்கணும், டெய்லி போட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு மூல காரணம் யாருன்னா இந்த ஃபார்வர்ட் பண்ணுற ஆட்கள். அப்படியே உடனே ஃபார்வர்ட். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, பொய் சொல்றவனுக்கு என்ன தண்டனை உண்டோ அதே தண்டனை ஃபார்வர்ட் பண்றவனுக்கும் உண்டு. ஏன்னா நீ கேட்டை வர்த்திக்க பண்றவன், அவன் கேடும் பொய்யும் சொன்னவன், நீ வர்த்திக்க பண்றவன். நீங்க ஏதோ நான் தெரியாம தான் பண்ணிட்டேன்லாம் சொல்லாதீங்க. நான் முதல்ல வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் பண்ண ஆள் யார் சொல்லுங்க? முதல்ல ஒரு கேடான விஷயத்தை ஃபார்வர்ட் பண்ணவன் நோவுடைய பையன் காம் இருக்கான்ல, நோவுடைய பையன் காம். அவன் தான் போய் உள்ள ஒரு நியூஸை பார்த்த உடனே 2 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டான். இப்போ கேட்டவன் மாட்டினானா சொன்னவன் மாட்டினானா? கேட்டவன் மாட்டல, அதை ஃபார்வர்ட் பண்ணால ஒருத்தன், அவன் தான் மாட்டான். இதோட பெரிய கொடுமை என்ன தெரியுமா? அவன் போய் பார்த்தான்ல, அவனுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நோவாவுக்கும் ப்ராப்ளம் இல்லை, சேம் யாபாத்துக்கும் பிரச்சனை இல்லை. இந்த ஃபார்வர்ட் பண்ண பாருங்க, அவன் மட்டும்தான் மாட்டி, அவன் மட்டும் இல்லை, அவன் சந்ததியே சபிக்கப்பட்டு போச்சு. இன்னைக்கு கடைசி காலத்தில் நீங்க புரியாம ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கிறீங்க. உங்களை ஃபார்வர்ட் கத்தர் பண்ண சொன்னது ஒண்ணு தான், நீங்கள் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள்னு சொன்னார். நீங்க அதை சொல்றதுக்கு கூச்சம் இல்லை, நம்ம சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்க, அது எப்படி, அவங்க ஒரு மாதிரி நினைப்பாங்க, அதை சொல்றதுக்கு கூச்சம். ஆனா மற்றவங்களை பத்தி பேசுறதுக்கு மட்டும் வாய் கூசவே கூசாது. சபைக்குள்ளே எப்படி இருக்கு, சபைக்கு வர்றது ஆராதிச்சு கர்த்தனை ஆராதிச்சு செய்தி கேட்கறதுக்கு, இங்க உட்காந்துக்கிட்ட இன்னொரு குடும்பத்தை பத்தி இன்னொருத்தர் பேசுறது, புறம் பேசுறது, பொருளி பேசுறது, சபை முடிஞ்சு போகும்போது அங்கெங்கேயா உட்காந்து பப்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே அடுத்தவனை பத்தி பொருளி பேசுறது. ஒவ்வொருத்தனுக்கு தலை மேல கத்தி தொங்குதுன்றது மட்டும் மறந்துடப்படாது. காமுக்கு வந்தது கானானுக்கு வந்தது உனக்கும் வரும், உன் பிள்ளைக்கும் வரும். இது நிஜம், நான் உண்மையதான் சொல்லுவேன். நமக்கு தான் காலம் மாறுது, கர்த்தர் மாறாதவர். அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் கர்த்தர் ஒரே மாதிரி தான் இருக்கிறார். நம்ம தான் மாறிக்கிட்டே இருப்போம்.
ஏன்னா நம்ம மனுஷங்க, கர்த்தர் மாறாதவர். பேசுறவன் பேசிடுவான், அவனை பழுக்க விட்டு கர்த்தர் அடிப்பாரு, கூட நீயும் சிக்கிக்காத, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். எதையாவது வருதா, சுவிசேஷத்தை தவிர, வசனத்தை தவிர வேற ஒன்றையும் ஃபார்வர்ட் பண்ணாதீங்க, அது உங்களுக்கு நல்லது அல்ல. அடுத்து அந்த 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி அசீரியரோட உடன்படிக்கை பண்ணுகிறான். கவனிங்க, இந்த கொரோனாவுக்கு நடுவுல இஸ்ரவேலுக்கும் அசிரியருக்கும் உடன்படிக்கை நடந்துருச்சு. இதுக்கு பேரு ஆபிரகாம் அக்கார்டுன்னு பேர். இதான் ஃபர்ஸ்ட் டைம் 2000 வருஷத்துல நடந்தது. இதுக்கு முன்னாடி அப்படி நடந்ததுக்காக எந்த விதமான இதுவும் இல்லை. இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை நடந்திருக்கு. ஆபிரகாம் காலத்துல அபிமெலேக்கு வந்து உடன்படிக்கை பண்றான். அடுத்து இவங்க ஈசாக்கு கிட்ட அபிமெலேக்கு வந்து உடன்படிக்கை பண்றான். அடுத்து யாக்கோபு கிட்ட வந்து லாபான் உடன்படிக்கை பண்றான், சீரியா தேசத்துக்காரன். இதுக்கு அப்புறம் உடன்படிக்கை நடந்ததா நமக்கு எங்கேயுமே பைபிள்ல இல்ல. அசிரியரோட கூட உடன்படிக்கை என்பது 2020 நடந்துச்சு. சொல்லி வச்ச மாதிரி அரபு நாடுகள் 7 நாடுகள் சைன் பண்ணாங்க. இந்த நாடுகள் எல்லாம் அவங்களோட சைன் பண்ணி நெருங்கி வந்தாங்க. இந்த அரபு நாடுகள் நெருங்கி வந்தாங்கன்றது சாதாரணமான விஷயம் இல்லை. 5ஆம் நூற்றாண்டுல இஸ்ரவேலை பத்தின ஒரு வெறுப்பு அவங்க மேல ஊத்தப்பட்டது, அரபியர்கள் மேல. அந்த வெறுப்பை சுமந்துக்கிட்டு 1500 வருஷமா இருக்கிறாங்க. யூதர்கள் இஸ்ரவேல்னா அவங்களுக்கு அப்படி ஒரு அருவருப்பு, அவங்க பிளட்லயே கலந்துருக்கு. அரபு நாடுகளுடைய பாஸ்போர்ட் இருக்கு, 22 அரபு நாடுகள் இருக்கு. ஒரு அரபு நாட்டு கூட இஸ்ரவேலுக்கு போறதுக்கு அனுமதி கிடையாது. அந்த அரபு நாட்டுடைய பாஸ்போர்ட்ல ஃப்ரண்ட் பேஜ்ல பிரிண்ட் பண்ணிருப்பாங்க, என்ன தெரியுமா, திஸ் பாஸ்போர்ட் இஸ் நாட் வேலிட் ஃபார் இஸ்ரேல்னு போட்டிருப்பாங்க. அந்த அளவுக்கு வெறுப்பு. ஆனா அப்படியே அப்சைட் டவுனா மாறிச்சு ஒரு 3 வருஷத்துல. இப்ப இஸ்ரவேலோட கூட உடன்படிக்கை பண்ணியாச்சு, சைன் பண்ணியாச்சு. ஆனா இது டெம்பரவரி, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இது டெம்பரவரி. திடீர்னு அத்தனை பேரும் இஸ்ரவேலுக்கு விரோதமா மாறுவான், மாறணும். அப்படி மாறினாதான் கடைசி யுத்தம் வரும். இவங்க எல்லாம் மாறுவாங்க, மாறி இஸ்ரவேலுக்கு விரோதமா எழும்பி வருவாங்க. இந்த அரபு நாடுகள் எல்லாம் சைன் பண்ணி இப்ப இவங்க எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா இஸ்ரவேலோட கூட சமாதானமா போயிட்டே இருக்கிறாங்க. வசனம் சொல்லுது, எசேக்கியேல் 38:8 வசனத்துல, அவர்கள் சுகமாய் குடியிருக்கும் மலைகளுக்கு விரோதமாய் நீ வருவாய் அப்படின்னு. இப்ப இஸ்ரவேலர்கள் சுகமாய் குடியிருக்கிறாங்க, எல்லாரோடையும் உடன்படிக்கை பண்றாங்க. இஸ்ரவேல் விமானம் துபாய்க்கு போகுது, இஸ்ரவேல் விமானம் கத்தாருக்கு போகுது, கத்தார்ல இருந்து இஸ்ரவேலுக்கு வருது, துபாயில இருந்து இஸ்ரவேலுக்கு வருது. ஒரு சமாதானம் பூமியில இருக்கு. இது நடக்கக்கூடாது, நமக்கு நடக்கக்கூடாது இல்ல. இப்படி நடக்கும்போது யுத்தம் ஒன்று வரும், அதான் ஃபைனல். இப்ப அந்த சைன் பண்ணியாச்சு, ஆபிரகாமிக் அக்கார்ட் அப்படின்னு பேர். இதுக்கு முன்னாடி என்ன ஒரு ஆச்சரியம்னா, 2005 வரைக்கும் இவங்களை அப்படி பகையா பகைப்பாங்க. 2015 கூட இவங்க மேல அவ்வளவு வெறுப்பு இருந்துச்சு அரபியர்களுக்கு. திடீர்னு மனமாற்றம், சைன் எல்லாம் பண்றாங்க, எல்லாம் நடக்குது. ஆனால் இது டெம்பரவரி. திருப்பியும் சொல்றேன், இது டெம்பரவரி. இதே அரபு நாடுகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் ஒன்று கூடுவாங்க. சகரியா 12 சொல்லப்பட்ட காரியம் நடக்கும். 3, 4, 5 வசனம் அடுத்து நடக்கும். இது ஓசியால உள்ளது, சகரியால உள்ளது பின்னாடி நடக்கும். கர்த்தர் சொன்னபடியே துல்லியமாய் தீர்க்க தரிசனம் நிறைவேறி விட்டது. 12:1 உடன்படிக்கை முடிஞ்சிருச்சு. அடுத்த காரியம் என்ன சொல்லுது, எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது. 12:1 ஓசியா. எகிப்துக்கு யோசிச்சு பாருங்க, அரபு நாடுகள்ல இருந்து எண்ணெய் மற்ற நாடுகளுக்கு போகும், நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா இஸ்ரேல்ல இருந்து எகிப்துக்கு என்ன போகுமா? இத்தனைக்கும் எகிப்துக்கு தான் சுயூஸ் கால்வாய் இருக்குது, கணவாய். அது வழியா தான் எல்லா கப்பலும் போகும். எகிப்து தனக்கு தேவையானதெல்லாம் அந்த கப்பல்கள் இருந்து வாங்கி கொள்ளும். ஏன்னா அவங்க நாட்டை தாண்டி தான் அத்தனை கப்பலும் போகணும். அப்படி இருக்கும்போது எகிப்துக்கு எண்ணெய் இஸ்ரவேல்ல இருந்து வருமா? இந்த ஓசியா தீர்க்க தரிசனம் 2500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது, மறந்துடக்கூடாது. இப்போ நம்ம காலத்துல கொரோனா பீரியட்ல எகிப்துக்கு எண்ணெய் இஸ்ரவேலிருந்து போச்சு. இதான் அந்த சைன் பண்ணி எகிப்துக்கு என்ன. இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இந்த திட்டத்துக்கு பேரு லேவியதான்னு பேரு. லேவியதான்னா பைபிள்ல கடல் பாம்புன்னு இருக்கு. ஏன் இதுக்கு கடல் பாம்புன்னு பேர் வச்சாங்கன்னா, இஸ்ரவேல்ல இருந்து எண்ணெய் கடல்ல பைப் வழியா எகிப்துக்கு போச்சு. ஓசியா 12:1 நிறைவேறிடுச்சு. 1972 இஸ்ரவேலுக்கும் எகிப்துக்குமான சண்டை ஃபேமஸ். அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி நாசர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் சொன்னார், இஸ்ரவேலை வரைபடத்தில் இல்லாதபடிக்கு நான் அழித்து விடுவேன்னு சொன்னார். இன்னைக்கு அந்த நாடு இவங்ககிட்ட எண்ணெய் வாங்கிட்டு இருக்குது. தேவன் சொன்ன தீர்க்க தரிசனம் 100% ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறி விட்டது. அல்லேலூயா. இதுல என்ன பெரிய ஆச்சரியம் தெரியுமா? இந்த காலத்தை, இந்த பர்டிகுலர் காலத்தை, எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படும் காலத்தை ஓசியாவின் காலத்திலேயே கர்த்தர் நிர்ணயித்திருப்பாரனால், அந்த காலத்தில் வாழ்ற உங்களையும் என்னையும் கர்த்தர் அப்பொழுதே நினைத்திருக்கிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசனம். எகிப்துக்கு இதுக்கு முன்னாடி இஸ்ரவேல்ல இருந்து எண்ணெய் போனதே இல்லை. ஓசியா காலத்துக்கு அப்புறம், ஓசியா காலத்துக்கு அப்புறம் முன்னாடி பைபிள் இல்ல. ஓசியா காலத்துக்கு அப்புறம் நடந்த சம்பவங்கள்ல எகிப்துக்கு எண்ணெய் போகவே இல்லை இஸ்ரேல்ல இருந்து.
இன்னைக்கு நம்ம காலத்துல தான் போகுது. நம்ம கண்ணுக்கு முன்னாடி பைப்பொழியா போயிருச்சு, தீர்க்க தரிசனம் நிறைவேறி விட்டது. இது மூலமா ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். சூழ்நிலை ஆப்போசிட்டா இருக்கும். கர்த்தர் சொன்னது வேற விதமா இருக்கும். ஆனா கர்த்தர் சொன்னது தான் நடக்கும். சூழ்நிலை படி நீங்க பார்க்க கூடாது, கர்த்தருடைய வார்த்தையை மட்டும்தான் விசுவாசிக்கணும். சூழ்நிலை எகிப்துக்கு என்ன போகுமா? போகாது. ஏன்னா ரெண்டு எதிரி நாடு, ரெண்டு பேரும் சண்டை போட்டிருக்காங்க. எப்போ வரைக்கும்? 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும். இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா எப்பத்துல இருந்து சண்டை போடுறாங்க? பார்வோன் காலத்துல சண்டை போடுறாங்க. பார்வோன் காலத்துல சண்டை போடுறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நாள் இவங்கிட்ட இருந்து என்னைக்கு போகும். அந்த வார்த்தையை நம்ம விசுவாசிச்சா இன்னைக்கு கண்ணுக்கு முன்னாடி நடக்கும். அதே மாதிரிதான் கர்த்தர் நமக்கு சொல்ற வார்த்தையை நம்ம வாக்குத்தத்தத்தை உறுதியா பிடிச்சுக்கிட்டோம்னா, சூழ்நிலை எப்படி வேணா ஆப்போசிட்டா இருக்கும், சொல்றவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க, அது எதுவுமே நடக்காது. கர்த்தர் சொன்னது மட்டும் தான் நடக்கும். அல்லேலூயா. மிக துல்லியமாக. இப்போ ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லிவிட்டு முடிக்க விரும்புகிறேன். இனி நடக்க போறது என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு முடிக்க விரும்புகிறேன். இன்னும் ஒரு மிகப்பெரியதான ஒரு யுத்தம் ஒன்று வரும். 2004 இந்த ஊழியத்தை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். 2004 வேதாகமத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் இதே மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வந்தார். அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஒன்றின் பின் ஒன்றாக நடக்குது. 2004 இந்த ஊழியத்துக்கு வந்த புதுசில் 2006 ஒரு வீடியோ வெளியிட்டோம். அப்போ அந்த வீடியோவில் இன்னும் இருக்கு, எருசலேம் தலைநகராக மாறும்னு ஆண்டவர் கண்டிப்பாக சொன்னார். ஏன்னா வசனத்தில் இருக்கு, எருசலேம் தலைநகராக மாறும். 2018 அது மாறிச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு விஷயமா ஆண்டவர் சொல்றாரு. இப்போ எதுக்கு இதை நான் சொல்றேன்னா, 2004 நாங்கள் சொல்லிக்கொண்டே வருகிறோம். வேதத்தில் உள்ளதான தீர்க்க தரிசனத்தின்படி இப்பொழுது இருக்கிற அமெரிக்கா வல்லரசு கீழே விழும், அதற்கு மாற்றாக அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யம் எழும்பும். யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசி. எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது, அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடவாய் பற்கள் அதற்கு உண்டு. இது எதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, வெளிப்படுத்தல் 13 இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி வரக்கூடிய ஒரு நாட்டை பத்தி இருக்கு. 13:2 நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல இருந்தது, அதன் கால்கள் கரடியின் கால்கள், அதன் வாய் சிங்கத்தின் வாயின்னு இருக்கு. இந்த யோவேல் 1:6 சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் அங்கே இருக்கு. அடுத்த கவர்மெண்ட் எழும்பணும். அந்த கவர்மெண்ட் எந்த கவர்மெண்டா இருக்கும்னா, யூரோப்பியன் யூனியன் இந்த கவர்மெண்ட் தான் எழும்பி வரணும். இந்த கவர்மெண்ட் எழும்பணும்னா இதுக்கு முன்னாடி உள்ள கவர்மெண்ட் போகணும். மேதிய பெர்சியா சாம்ராஜ்யம் எழும்பும் போது பாபிலோன் சாம்ராஜ்யம் முடிஞ்சிருச்சு. கிரேக்க சாம்ராஜ்யம் எழுதும் போது மேதிய பெர்சியா சாம்ராஜ்யம் முடிஞ்சிருச்சு. ரோம சாம்ராஜ்யம் எழும்பும் போது கிரேக்க சாம்ராஜ்யம் முடிஞ்சிருச்சு. அடுத்து ஆங்கிலேய சாம்ராஜ்யம் எழுதும் போது பைசாண்டர் சாம்ராஜ்யங்கள்லாம் முடிஞ்சிருச்சு. அதான் சொல்றேன், ஒன்னு எழும்பும் போது முன்னாடி உள்ளது முடியணும். அப்போ அடுத்த சாம்ராஜ்யம் யூரோப்பியன் யூனியன் எழும்பணும்னா அதுக்கு முன்னாடி உள்ள அமெரிக்க சாம்ராஜ்யம் முடிவுக்கு வரணும். அமெரிக்க சாம்ராஜ்யம் முடிவுக்கு வரும்னு ஒரு 20 வருஷமாகவே, கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷமாகவே நாங்கள் சொல்லி கொண்டு வருகிறோம். வேதத்தில் உள்ள இந்த கணக்கின்படி இப்போ அமெரிக்காவில் 20 பேங்க் மூடிட்டாங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுலயும் முக்கியமான பேங்க் சிலிகான் வேலி பேங்க் மூடிட்டாங்க. SVB முடியாச்சு. இப்போ இன்னைக்கும் 10 பேங்க் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. யூகேல பேங்க் கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் 4 பேங்க் 3 பேங்க் மூடிட்டே இருக்கிறாங்க. இப்பவுமே இந்த குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 30-35 பேங்க் மூடிட்டாங்க இந்த 3 நாளைக்குள்ள மட்டும். அமெரிக்கா டவுன் ஆகிட்டே இருக்குது. அமெரிக்கா இன்னும் பொருளாதாரத்தில் விழும். அமெரிக்கா வல்லரசு தன்மையை இழக்கும். அது இழக்குன்றதுனால உடனடியாக ஒரு யுத்தம் ஒன்று ஆரம்பிக்கும், 3ஆம் உலக யுத்தம். இந்த 3ஆம் உலக யுத்தத்தின் முடிவில் இது எழும்பும். இந்த யூரோப்பியன் யூனியன், இந்த யூரோப்பியன் யூனியனுடைய கடைசி ராஜா, கடைசி பிரசிடென்ட் தான் அந்தி கிறிஸ்துவாக இருப்பான். இன்னும் இந்த சாம்ராஜ்யம் இப்போ ரெடியா நிக்குது. அமெரிக்கா விழுறதுக்காக வெயிட்டிங். இது எழும்ப ரெடி ஆயிருச்சு. அதனால அமெரிக்க டாலர் விழுந்துச்சுன்னா யூரோ எழும்பும். அமெரிக்க டாலர் விழுந்துருச்சு. நல்ல கவனி. அமெரிக்காவினுடைய வீழ்ச்சி தொடங்கிருச்சு. இனி அமெரிக்கா எழும்பாது, பினிஷ். அமெரிக்காவுக்கு பதிலாக யூரோப்பியன் யூனியன் தான் எழும்பும். இதுதான் யோவேல் 1:6. இவைகளுக்கு சம்பவிக்கும் போது இதுக்கு நடுவுல இவ்வளவு நடந்துருக்கு. இதெல்லாம் பர்ஃபெக்டா டைம் லைனா இருக்கு பைபிள்ல. இது நடக்கும்போது சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் இருக்குதா? எனக்கு அதான் ஆச்சரியம். யோவேல்ல பாத்தீங்கன்னா அவர் டெக்னாலஜியை பத்தி பேசுவார். 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய டெக்னாலஜி பத்தி பேசிட்டு இருக்கிறார். 2வது வசனத்துல பரவுகிறது ஏராளமான பலத்த ஜாதி தீவிரமாக வந்து பரவும், அப்படிப்பட்டது முன் ஒரு காலத்தில் உண்டாகவும் இல்லை, இனி தலைமுறை தலைமுறையாக வரும் வருஷங்களில் உண்டாகுவதும் இல்லை. அவைகளுக்கு முன்பாக அக்கினி பட்சிக்கும், அவைகளுக்கு பின்பாக ஜுவாலை எரிக்கும், அவைகளுக்கு முன்பாக தேசம். இப்படி இது ஒரு பெரிய டெக்னாலஜி. இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இப்போ நேரம் இல்லை. இன்னைக்கு உள்ளதான ஏஐ டெக்னாலஜினோட இன்னும் ஏஐ டெக்னாலஜியோட அட்வான்ஸ்ட் அடுத்து வரக்கூடியதான வெர்ஷனை பத்தி யோவேலுக்கு வெளிப்படுத்துறார். ட்ரோன் டெக்னாலஜி பக்கா பர்ஃபெக்டான விஷன் யோவேலுக்கு கொடுக்குறார் ஆண்டவர். இந்த விஷனை காட்டிட்டு, இவ்வளோ பெரிய டெக்னாலஜியை காட்டிட்டு, நடுவில் திடீர்னு பார்த்தீங்கன்னா
சம்பந்தம் இல்லாம ஒரு வசனத்தை கொண்டு வராரு பாருங்க. வாசிங்க 2:16 வாசிங்க பார்ப்போம். ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுண்ணுகிற குழந்தைகளையும் கூட்டுங்கள், மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. சம்பந்தமே இல்லாம ஒரு வசனம் ஒன்று வருது பாருங்க. அவர் வேற ஒரு டெக்னாலஜி பத்தி ஃபுல்லா அங்க பேசுறாரு. அதை பத்தி தான் 14வது வசனம் வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பார். அங்க பாத்தீங்கன்னா சந்திரன் இருண்டு போகும், நட்சத்திரங்கள் ஒளி மங்கும், அவர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார். எல்லாருக்கும் ஒரு யுத்தத்தை பத்தி, அதன் மூலமா நடக்கிறதான ஒரு காரியத்தை பத்தி பேசிட்டே இருப்பாரு. நடுவுல சம்பந்தம் இல்லாம ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். எதுக்காக அப்படின்னு கேட்டா கீழே வசனம் சொல்லுது, மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களா. மணவாளன் மணவாட்டிங்கிற கான்செப்ட் புதிய ஏற்பாட்டு சபைக்கும் இயேசுக்கும் உள்ளதுதானே ஒழிய இஸ்ரவேலுக்கும் பழைய ஏற்பாட்டு சபைக்கும் கிடையாது. இஸ்ரவேல மணவாட்டியா கர்த்தர் சொல்லவே இல்ல. அவர் சோரம் போயிட்டான்னு அப்பயே சொல்லிட்டார் ஆண்டவர். புதிய ஏற்பாட்டில் தான் சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ளதான உறவை கணவனுக்கும் மனைவிக்குமான உறவாக சொல்லிட்டு பவுல் தெளிவாக எழுதுறார். கொரிந்தியருக்கு எழுதும்போது, உங்களை ஒரே புருஷனுக்கு கற்புள்ள கன்னிகையாக நியமிக்கப்பட்டேன்னு சொல்றார். அது மட்டும் இல்ல, வெளிப்படுத்தின விசேஷம் முடியும் போதே ஆவியும் மணவாட்டியும் வா என்பார்களாக. மணவாளனுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட மணவாட்டியை போல. இந்த மணவாட்டிங்கிற கான்செப்ட் புதிய ஏற்பாட்டு சபையை பொறுத்தது. அதை விட பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்கள். மணவாட்டிக்கு என்ன மறைவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன்னத பாட்டு 2ல் தெளிவா ஆண்டவர் சொல்றாரு, கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்கி இருக்கிற என் புறாவே உன் முகரூபத்தை காண்பி. கண்மலையின் வெடிப்புனா கிறிஸ்துவினுடைய பாடுகள். அதுக்கு நடுவில் இருக்கக்கூடியதான சபை. இஸ்ரவேல் சபை கண்மலை வெடிப்புக்குள்ள இருக்காது. புதிய ஏற்பாட்டு சபை தான் கண்மலை வெடிப்புக்குள்ள இருக்கும். அப்ப கண்மலையின் வெடிப்புக்குள்ள இருக்கிற சபை மணவாட்டி தன் மறைவை விட்டு புறப்படுவாராக. ஏன் யோவேல்ல இதையெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது சம்பந்தம் இல்லாம நடுவுல கொண்டு வந்து மணவாளன் மணவாட்டி அதுவும் புறப்படுவார்களாக இருக்குது. எங்கிருந்து புறப்படுவாங்க? எங்கிருந்து புறப்படுவாங்க? வசனம் தெளிவா எவ்வளவு ரகசிய வருகை சபை எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு எவ்வளவு துல்லியமா கொடுத்து, அதுவும் சபையினே சொல்றாரு, ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. மணவாளனும் மணவாட்டியும் புறப்படுகிற காலம் வந்துவிட்டது. நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிறைவேற வேண்டிய தீர்க்க தரிசனங்கள் ஓசியா வரைக்கும் எல்லாம் நிறைவேறிட்டு, இன்னும் ஒரே ஒரு யுத்தம் மாத்திரம் பாக்கி. அந்த யுத்தம் வந்து ஐரோப்பியன் யூனியன் இப்பொழுதே தலையை தூக்கிருச்சு. நம்ம கண்ணுக்கு முன்னாடி யுத்தம் தொடங்க போகுது. இதுக்கு நடுவில் கர்த்தருடைய வருகையும் சம்பவிக்க போகிறது. மணவாளன் மறைவாய் இருக்கிற தன் மணவாட்டியை எடுத்துக்கொண்டு போக போகிறார். ரகசிய வருகைன்னு ஏன் சொன்னாங்க தெரியுமா? யாருக்கும் தெரியாம கொண்டு போறதுனால அதுக்கு பேர் என்னது? ரகசிய வருகை. அதனாலதான் அதுக்கு ரகசிய வருகை. இப்ப பாருங்க, மணவாட்டியை ரகசியமா அறையிலிருந்து அவர் கூட்டிட்டு போறார். அதனால அதுக்கு பேர் ரகசிய வருகை. பரிசுத்தவான்கள் நமக்கு முன்னாடி சொன்னவங்க தப்பா சொல்லல, புரிதலுக்காக நமக்கு சொல்லி வச்சிருக்கிறாங்க. அப்போ நமக்கு காலத்துல நம்ம கண்ணுக்கு முன்னாடி கர்த்தருக்கு சித்தமானால் வருகை நடைபெறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. இது இப்ப நாம மிக முக்கியமான யோவேல் காலத்துக்குள்ளே நுழையிறோம். ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களும் மிக துல்லியமாய். அதனாலதான் பவுல் சொல்லும் போது, பழைய ஏற்பாட்டை பத்தி சொல்லும் போது, அற்பமாய் எண்ணாதிருங்கள், அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. இதுல எந்த வேத வாக்கியமோ அற்பமானது அல்ல. ஒவ்வொன்றுக்குள்ளேயும் கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் புதைந்திருக்கிறது. அவைகளுக்குள்ளே கர்த்தருடைய திட்டமும் இருக்கிறது. அதை சபைக்கு வெளிப்படுத்த கர்த்தர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் கூடி வர பண்ணியிருக்கிறாரு. இப்ப சபைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரே வேலை, சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். இப்ப எதுக்கு ஆண்டவர் உங்களை என்னை திருப்பி கூட்டு வந்திருக்கிறாரு? சபைக்கு கூட்டு வந்த நோக்கம் என்ன? நான் சொல்லிவிட்டு முடிக்கிறேன், கவனிங்கள். சபை என்பது பிளஸிங் சென்டர் இல்லை. சபை என்பது ஹீலிங் சென்டர் இல்லை. சபை என்பது டெலிவரன்ஸ் சென்டர் கிடையாது. சபை என்பது டிரான்ஸ்ஃபர்மேஷன் சென்டர், மறுரூபமாக்கப்படுவதற்கான இடம், மணவாளனை போல மணவாட்டியை மாத்துகிற இடம். அதுக்கு நடுவுல ஹீலிங்கும் டெலிவரன்ஸும் பிளஸிங்கும் எல்லாம் தானா வரும். கர்த்தர் என்னென்ன நியமிச்சாரோ அதெல்லாம் என்ன செய்யும்? தானா வரும். நம்ம ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்காம வேற யாரும் ஆசீர்வதிக்க போறாரு? நம்ம இப்ப நம்மளை ஆசீர்வதிக்காம தான் இருக்கிறாரா? அவர் நம்மளை தெரிந்து கொண்டாரே, அதுவே பெரிய ஆசீர்வாதம். எத்தனை ஞானவான்களுக்கு மறைச்சிட்டு பைத்தியமான நம்மளை தெரிஞ்சுக்கிட்டாரு பாருங்க. உலகத்துல உள்ள எத்தனையோ பேருக்கு போய் இயேசு சொன்னா ஏத்துக்க மாட்டேங்கிறான். ஆனா உங்களுக்கும் எனக்கும் ஏத்துக்கொள்ளுகிற மனப்பக்குவத்தை அவர் வச்சாரு. அதுதான் இருக்கிறதுலயே பெரிய ஆசீர்வாதம். இதை விட வேற என்ன பெரிய ஆசீர்வாதம் வேணும்? இன்னைக்கு உலகம் வேற விதமான ஆசீர்வாதத்தை பேசிட்டு இருக்கு, வேற விதமான டெலிவரன்ஸ். இன்னைக்கு நம்மள உலகத்துல இருந்து ஆண்டவர் டெலிவர் பண்ணி கொண்டு உட்கார வச்சிருக்கிறார். மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி நம்மளை ரட்சித்திருக்கிறாரு. ஹீலிங், நம்முடைய ஆத்மாவை ஹீல் பண்ணியிருக்கிறாரு. கொரோனால
எத்தனை கோடீஸ்வரன் சூசைட் பண்ணி செத்துட்டாங்க பாருங்க. துக்கத்தில், ஸ்ட்ரெஸ்ஸில், டிப்ரெஷனில். நாம் அவங்கள மாதிரி கோடீஸ்வரங்களாம் கிடையாது, அந்த அளவுக்கு பணம் கிடையாது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அவங்கள மாதிரி கவலையும் கிடையாது. கர்த்தர் நம்மை சந்தோஷமாய் வைத்து பத்திரமாய் பாதுகாத்திருக்கிறார். இதை விட டெலிவரன்ஸ் வேற என்ன வேணும்? ஹீலிங் என்ன வேணும்? உலக பிரகாரமான ஹீலிங்ல ஆண்டவர் ஈஸியாக கொடுத்துட்டு போயிடுவார். ஆனால் ஆத்மாவுக்கு தேவையான ஹீலிங்கை கர்த்தர் ஒருத்தரால மட்டும்தான் தர முடியும், வேற யாராலையும் தர முடியாது. இன்னைக்கு ஒரு கூட்டம் உங்களை ஏமாத்திட்டு இருக்குது. சபைக்கு வேற எதுக்காகவும் வராதிங்க, ஆண்டவரை தேடி வாங்க, ஆண்டவர் போல மாறணும்னு வாங்க. மிச்சம் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், பின்பு யாவும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எனக்கு ஆண்டவர் சொன்னது ஒன்னே ஒண்ணுதான், நமக்கு இன்ன தேவை என்பதை நம்முடைய பரமபிதா முன்பே அறிந்திருக்கிறார். நம்மளை கொண்டாந்த அப்பாவுக்கு நல்லா தெரியும். அது மட்டும் இல்ல, நம்ம அப்பாவுக்கு இன்னொன்னும் தெரியுமா? நீங்கள் வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாது இருக்கிறபடியினாலே, ரோமர் 8 இருக்கு, நீங்கள் வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாது இருக்கிறபடியினாலே உங்களுக்கு என்ன வேண்டும்னு சொல்ற ஒரு டியூஷன் மாஸ்டரையும் கூட வச்சிருக்கிறாராமா. உங்களுக்கு வேண்ட தெரியாது, அதனால நான் என்ன செய்யறேன், என்ன தேவை என்பதை வேண்டுதல் செய்வதற்கு வாக்கு கடங்காத பெருமுச்சோட விண்ணப்பங்களை ஏறெடுக்கிற ஒரு டியூஷன் மாஸ்டரையும் கூட வச்சுக்கிறார். அவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறாராமா என்ன தேவைன்னு. அவர் சொல்லி கொடுக்காததா சிலர் சொல்லி கொடுக்குறாங்க. நீங்க கேளு, ஆண்டவரை கிளைம் பண்ணு, இது பண்ணு, எவன் பேச்சையும் கேட்காதீங்க, எவன் பேச்சையும் கேட்க. கூடவே நமக்கு ஒரு மாஸ்டர் இருக்கிறார், டியூஷன் மாஸ்டர். என்ன தேவை என்பதை நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்குனே அவரை வச்சிருக்கிறாராமா. அவரை தவிர இவெல்லாம் என்ன சொல்லி கொடுக்கறது? இந்த பய பேச்செல்லாம் கேட்டீங்கன்னா தொலைஞ்சிய. நல்லதுக்கு சொல்றேன், நீங்கள் சபைக்கு வருவது பரிசுத்தம் அடைவதற்கு, தேவனை போல மாறுவதற்கு. நம்முடைய ராஜா காலம் நெருங்கி விட்டது. ரொம்ப சீக்கிரம் வாசப்படியில் தான் நிற்கிறார், வேற எங்கேயும் இல்லை. உள்ளே வருவார், அழைத்து கொண்டு மேலே போகிறார். அல்லேலூயா. நாம ஜெபம் பண்ண போகிறோம். ஏந்திரிப்போமா? நம்ம எல்லாம் தேவ சமூகத்தில் எல்லா கண்களை மூடுவோமா? நம்முடைய ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகளில் ஒன்று கூட தவறி போகவில்லை. உரைக்கப்பட்டது வேணா 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கலாம், நான் நிறைவேறுவது நம்முடைய காலத்தில் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. எழுத்துக்கு எழுத்து நிறைவேறுகிறது, ஒன்று கூட தவறி போகவில்லை. நம்முடைய காலத்தை குறித்து முன்னுரைத்த தேவன் நம்முடைய காலத்தில் தான் மணவாளனுடைய வருகையும் மணவாட்டியினுடைய எடுத்துக்கொள்ளப்படுதலையும் பேசியிருக்கிறார். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. நம்ம ஆயத்தப்பட்டிருக்கிறோமா? இந்த தீர்க்க தரிசனங்கள்லாம் என்ன, நிறைவேறுதல்லாம் என்னன்னா அடையாளம். அவர் தம்முடைய அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் தம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்தினார்னு இருக்கு. இது அதுக்கான ஒரு காரியம்தான். ஆனால் இது தெரியாவிட்டாலும் கூட ஒன்று நடக்கும், கர்த்தருடைய வருகை நிச்சயம் நடக்கும். நாம் அதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். கர்த்தர் நம்ம மேல் வச்ச கிருபை நமக்கு இதை தெரியப்படுத்துகிறார், அவ்வளோதான். நமக்கு இதெல்லாம் தெரியப்படுத்துறது அவர் நம்ம மேலே வச்சதான ஒரு தயவு. தெரியப்படுத்தா விட்டாலும் நாம் ஆயத்தமாக தான் இருக்கணும். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பரிசுத்தவான்களுக்கு அந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்கல. அவங்க விசுவாசித்து காத்திருந்தாங்க. இந்த காலகட்டத்துக்கு கர்த்தர் இதை நமக்கு தெரியப்படுத்துகிறார். நம்ம இன்னும் அவர்களை விட அதிகமாய் காத்திருக்க வேண்டும். இன்னும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். இந்த உலகம் எனக்கு பாத்திரம் இல்லைங்கிற எண்ணம் வரணும். இந்த உலகத்தில் இருக்கிறோம், ஆனால் இந்த உலகம் எனக்கு பாத்திரம் அல்ல. நமக்கு பொருள் தேவை, ஆனால் பொருள் ஆசை தேவையில்லை. நமக்கு தேவைக்கு என்னவோ அதை பரலோகம் கண்டிப்பாய் கொடுக்கும். ஆனால் நம்முடைய எண்ணம் மாத்திரம் ஒன்னே ஒன்று தான், நான் எப்படி ஆகிலும் தேவனை சந்திக்க போக வேண்டும். அந்த வருகையை நான் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படணும். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, நீர் வரும்போது நானும் என் வீட்டாரும், என்னை நம்பி கொடுத்த குடும்பம், என்னை நம்பி கொடுத்த திருச்சபை, அதை பத்திரமாய் கொண்டு வந்து உம்முடைய சமூகத்தில் நான் சேர்க்க வேண்டும். ஆண்டவரே, என்னை நம்பி கொடுத்தவைகளில் ஒன்றை கூட நான் இழந்து போகக்கூடாது. ஆண்டவரே, ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆவியானவர்.